உலகத் தமிழர்களின் உன்னத குரல், தொன்மை தமிழின் பண்பாட்டுத் திரள். அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சி. அனைவருக்கும் வணக்கம். யாதமூரே யாவரும் கேள்வி. அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பேரவையும் அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சியும் இணைந்து முன்னெடுக்கும் அற்புதமான முன்னெடுப்புகளில் வாரம் மலர்ந்து மனம் பரப்பிக் கொண்டிருக்கிறது பன்னாட்டு கவியரங்கம். அந்த வகையில் இன்று 168வது அரங்கத்தில் நாம் அனைவரும் நிற்கிறோம். அந்த வகையில் இந்த தளத்தினை தந்து எம் கவிஞர்களை பல சத்தம் கேட்டுக்கொண்டிருக்குது. முன்னெடுப்புகளை முன்னெடுத்து கொண்டு கவிஞர்களையும் மிக அற்புதமாக வளர்த்து வரும் பணியை ஆற்றிக் கொண்டிருக்கும் எங்கள் எங்களுடைய நிறுவனர் தலைவர், எங்கள் பல்கலைக்கழக வேந்தர் தமிழ் மாமணி தாளை உதயநேசன் அண்ணா அவர்களை முதல்கண் இத்தளத்துக்கு வருகின்ற அன்போடும் தமிழ் பண்போடும் வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த பன்னாட்டு கவியரங்கத்தின் சிறப்பு, நாங்கள் வாரம் புதிய தலைமைகளையும் எங்களோடு இணைந்திருப்பவர்களை முனைத்து இந்த கவியரங்கனை நடாத்தி செல்வது. அந்த வகையில் இன்று பிரித்தானியாவை பின்தளமாக கொண்டு இப்பொழுது வசித்து வரும் எங்களுடைய அன்பு தங்கை சுகுணா சுதாகரன் அவர்கள் இன்று மிக அற்புதமான ஒரு தலைப்பினை தந்து இந்த கவியரங்கை தலைமை தாங்கி நடத்த இருக்கிறார். அந்த வகையில் சிந்தையில் உயர்ந்து மானிடம் காப்போம் என்ற அற்புதமான தலைப்பினை தந்து இன்றைய கவியரங்குக்கு தலைமை தாங்க இருக்கும் அன்பு கவிஞர் சுகுணா சுதாகரன் அவர்களை அன்போடும் தமிழ் பண்போடும் வருகின்ற வரவேற்பதில் நான் மட்டில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்ததாக, உண்மையில் இந்த கவிஞர் குழா 167 அரங்கங்களை கடந்து இன்று 168வது அரங்கத்தில் நாங்கள் காலடி பதித்திருக்கிறோம் என்றால் அதற்கு முழு காரணமும் இந்த கவிஞர் குழாம். அந்த வகையில் ஒவ்வொரு கவிஞர்களின் தாழ் பணிந்து அவர்களை வருகின்ற வரவேற்பதில் நான் மட்டில்லாத மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்ததாக இந்த இணைப்பினை இயக்கி நிற்கும் எங்கள் அன்பு மகள் மேரி அவர்களையும் என்று வரவேற்றுக் கொண்டு இணைய வழியூடாக கண்டும் கேட்டும் மகிழ்ந்து அழகிய பின்னூட்டங்களை தந்து எங்களை இன்னும் அதிகமான உற்சாகத்தை தந்து வளர்த்து வரும் நேயர்களையும் வரவேற்றுக் கொண்டு என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இன்றைய கவி தலைமையை பற்றிய அறிமுகம். உண்மையில் இவருக்கு அறிமுகமே தேவையில்லை. எங்களுடைய அமெரிக்க முத்தமிழ் பேரவை, அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சி ஆரம்பித்த நாளில் இருந்து எங்களோடு கரம் கோர்த்திருக்கும் அன்பு தங்கை. அந்த வகையில் அவர் எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருப்பார். கவியரங்கமாக இருக்கட்டும், பட்டிமன்றமாக இருக்கட்டும், கருத்தரங்கமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவர் அநேகமாக இருப்பார். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பார்வையாளராக வந்து கலந்து கொள்வார். மிகச்சிறந்த ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், பட்டிமன்ற நடுவர், கவியரங்க தலைமை, கவிஞர் என பல பரிமாணங்களை தொட்டு நிற்கும் பிரித்தானியாவில் தளிர் குழுமத்தின் இணை செயலாளராகவும் கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார். அதைவிட தமிழ் பாடசாலை ஆசானாகவும் பல்வேறு குழுமங்களில் ஒரு அங்கம் வகிக்கும் ஒரு பிரதிநிதியாகவும் இருந்து கொண்டிருக்கும் எங்கள் அன்பு தங்கை சுகுணா சுதாகரன் அவர்கள் இப்பொழுது தலைமை உரையாற்றி இந்த அவையினை பொறுப்பேற்றுக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறேன். வாருங்கள் சுகுணா சுதாகரன் அவர்கள் பிரித்தானியாவிலிருந்து. மிக்க நன்றி. வாழ்த்துக்களும் பாராட்டுதல்களும். உண்மையில் இன்று ஒரு அழகிய நிகழ்வாக நாங்கள் பன்னாட்டு கவியரங்கம் ஒன்றிலே, அதுக்கும் 168வது அரங்கிலே காலினை பதித்து இன்று மகிழ்வோடு அத்தனை பேரும் ஒன்று கூடி இருக்கின்றோம். இந்த தருணத்துக்காக இறைவனுக்கும் இயற்கைக்கும் முதற்கண் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவைக்குள் நுழைகின்றேன். எனது தாய் தமிழாக மூடு எம்மை இணைத்து வைத்திருக்கின்ற தமிழ் மொழிக்கு முதற்கண் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு
கொண்டு இவ்வரங்கானது இன்று இந்த 168 என்கின்ற எண்ணினை தொட்டு நிற்பதற்கு இங்கே களத்தினை தந்து எங்கள் கைப்பிடித்து செல்லும், நான் எல்லா அரங்குகளும் கூறுவது போல் எங்களை அன்பாக அழைத்து செல்லுகின்ற எங்கள் அன்பு அண்ணன் நிறுவனத்தின் நிறுவனராக ஆணிவேராக எங்களுடைய அமெரிக்க முத்தமிழ் பல்கலைக்கழகத்தின் வேந்தராக அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பேரவையின் நிறுவனராக அதன் பல கிளை நிறுவனங்களின் நிறுவனராகவும் அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சியின் நிறுவனராகவும் இருக்கின்ற எனது அன்பு அண்ணன் ஒலிவர் தாளை உதினேஸ் அண்ணாவை இத்தருணத்தில் வணங்கி அவரிடம் ஆசி பெற்றுக்கொண்டு நான் இத்தருணத்துக்கு உங்கள் அனைவரோடும் இணைகின்றேன். உண்மையில் இன்று இந்த கவியரங்கானது இவ்வாறு வீறு நடை போடுவதற்கு இந்த பன்னாட்டு கவியரங்கத்தினை முதுகெலும்பாக இருக்கின்ற கவிஞர்களோடு அவர்களை எல்லாம் கைப்பிடித்து அழகுற வழிநடத்தி செல்லுகின்ற எங்களுடைய பன்னாட்டு ஒருங்கிணைப்பாளரை நாங்கள் இத்தருணத்தில் சொல்லிவிடாமல் இருந்துவிட முடியாது. எங்களுடைய அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சியில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்து கொண்டிருந்தாலும் பன்னாட்டு கவியரங்கமானது எங்களுக்கு முழுக்க ஒரு முதன்மையான நிகழ்வாகவும் 8 திசையிலும் எல்லோராலும் போற்றப்படுகின்ற ஒரு நிகழ்வாகவும் பல கவிஞர்களை உள்ளடக்கி பல கவிஞர்களுக்கு தளத்தினை கொடுக்கின்ற ஒரு பெரும் தளமாக இந்த கவியரங்கமானது நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த கவியரங்கத்தினை ஒழுங்குபடுத்தி வாரந்தோறும் ஒவ்வொருத்தருக்கு தலைமைகளை கொடுத்து நெறியாள்கை செய்து கொண்டிருக்கின்ற பன்னாட்டு ஒருங்கிணைப்பாளர் மதிப்புறு முனைவர் திருமகள் ஸ்ரீ பத்மநாதன் அவர்களிடமும் வணங்கி ஆசி வேண்டிக் கொண்டு இங்கே நாங்கள் ஒற்றை சூரியன் என்று அடிக்கடி சொல்வது அன்பு தங்கை மேரியை எங்களோடு எப்போதுமே எங்களுக்காக அழகாக எங்களை அழகுபடுத்தி இந்த பிளேயர்ஸை எல்லாம் போட்டவுடன் தான் எங்களுக்கு ஒரு தரம் ஒரு எவ்வாறு சொல்லுவது சூழ்ந்திருந்தாலும் பிளேயர்ஸை கண்டவுடன் எங்களுக்கு ஒரு உற்சாகமும் உத்வேகமும் வரும். அவ்வாறு ஏற்றவாறு தலைப்புக்கு ஏற்றவாறு எங்களை அழகுபடுத்தி 8 திசையிலும் பறக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் ஒற்றை சூரியன் எங்களுடைய தொழில்நுட்ப பெரும் மேதியாக விளங்கும் அன்பு தங்கை மேரியையும் இத்தனத்தில் வாழ்த்தி வணங்கி ஆசி பெற்றுக் கொண்டு அன்பு உள்ளங்களான என் போன்று என்னோடு கைப்பிடித்து செல்லுகின்ற பெரும் ஆளுமை மிக்க கவி பெருமக்களை வாழ்த்தி வணங்கி அவர்களிடமும் ஆசி வேண்டிக் கொண்டு அரங்கினை ஆரம்பிக்கலாம் என நினைக்கின்றேன். இத்தருணத்தில் இங்கே வந்திருக்கின்ற அத்தனை பேரையும் அகத்தோடு சேர்த்துக் கொண்டு இவ்வரங்குக்குள் செல்லுகின்றோம். உண்மையில் இன்று அழகான ஒரு நாளாக இருக்கின்றது. இன்று நான் அரங்கேற்கின்ற இந்த மாதத்தில் அரங்கேற்கின்ற முதல் நிகழ்வாக இது இருக்கின்ற போதிலும் எங்கள் அன்பாண்டனுடைய பிறந்த நாளானது கடந்த 5/4/2026 நடைபெற்றது. அந்த தருணத்தில் நான் ஒரு தலைமைகளையும் ஏற்காத காரணத்தால் இன்று தலைமை ஏற்றிருப்பதால் எனது அன்பு அண்ணாவுக்கு இத்தருணத்தில் உங்கள் அனைவர் சார்பிலும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை இத்தருணத்திலும் கூறிக்கொண்டு நீக்கமராவர் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்க வேண்டும், எங்களுக்கு எல்லா விதமான அரங்குகளை தந்து என்றும் எங்களோடு சகோதரனாக வழிநடத்தி செல்லுகின்ற அன்பு அண்ணன் உடல் ஆரோக்கியத்தோடு நீண்ட கால நீடுழி வாழ உங்கள் அனைவர் சார்பும் வாழ்த்திக் கொண்டு எங்கள் கவியரங்குக்குள் செல்வோம். இப்போது என்னுடைய அரங்கில் நான் எனது கவியில் ஒரு 4 வரிகளை தொட்டு உங்களிடம் அந்த நெறியாளரிடம் இதனை ஒப்படைக்கலாம் என நினைக்கின்றேன். சிந்தையில் உயர்ந்து மானிடம் காப்போம், சிந்தையில் உயர்ந்து மானிடம் காப்போம், காசினி தன்னில் கடந்திடும் வாழ்வில் பேசுதற்கினிய பெருவரம் நம்மொழி, பேசுதற்கினிய பெருவரம் நம்மொழி, ஆசிகள் கொண்ட அரும்பெரும் தமிழினம், ஆசிகள் கொண்ட அரும்பெரும் தமிழினம், வாசிப்பின் மகிமை வாக்கினில் கொள்வோம், வாசிப்பின் மகிமை வாக்கினில் கொள்வோம், அன்பெனும் பண்பை அகமதில் புதைத்து, அன்பெனும் பண்பை அகமதில் புதைத்து, தன்னலம் மறந்து தனமது பெருக்கு, தன்னலம் மறந்து தனமது பெருக்கு, வன்மைகள் களைந்து வலிமைகள் பெருக்கி, வன்மைகள் களைந்து வலிமைகள் சேர்த்து உன்னத வாழ்வை உலகினில் விரிப்போம், உன்னத வாழ்வை உலகினில் விரிப்போம், சிந்தையில் உயர்ந்து மானிடம் காப்போம் என்கின்ற அழகிய தலைப்போடு உங்களுடைய
ஆரோக்கியமான ஆளுமையான கவிகளுக்காக காத்துக்கொண்டு இத்தருணத்தில் நெறியாளரிடம் இத்தளத்தினை ஒப்படைக்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றியம்மா, மிக்க நன்றி. மிக அழகான ஒரு ஆரம்ப உரையையும் ஆரம்ப கவினையும் தந்திருக்கிறீர்கள். ஆசிரியர் கொண்ட தமிழினம் என்று சொல்லி நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். உண்மையை தமிழினத்தை போற்றி இருக்கிறீர்கள். அன்பினை அன்பையும் பண்பையும் அடித்தளமாக கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கிறீர்கள். மிக அற்புதம், அற்புதம், அற்புதமான தலைப்பினையும் தந்திருக்கிறீர்கள். மிக நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்ததாக இன்று எங்களுடைய பன்னாட்டு கவியரங்கம் 168 முதல் கவிஞராக அசோகன் சகோதரர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாருங்கள். சரஸ்வதி அம்மா தயாராக இருக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். ஜூம் யூசர் என்று இணைந்திருக்கிறீங்க. பாஸ்கரன் சகோதரர் தெரியவில்லை. உங்களுடைய பெயரை பதிவு செய்தால் நன்று. அடுத்தது 1988 என்ற ஐடியில் இருப்பவரும் உங்கள் பெயரை பதிவு செய்யுங்கள் அல்லது காணொளிக்கு வாருங்கள். மிக்க நன்றி. இப்பொழுது அசோகன் சகோதரர் அவர்கள் தன்னுடைய கவி தருவதற்காக அன்போடு அழைக்கிறேன். வாருங்கள். இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. தமிழ் வணக்கம். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். தலைமை வணக்கம். சிந்தையில் உயர்ந்து மானிடம் காப்போம் என்ற அழகிய தலைப்பு கொடுத்து கற்றவர் அரங்கத்திலே தலைமையேற்று அழகுறவும் ஆக்ரோஷமாகவும் எப்போதும் பங்கு பெறும் நயமுடன் நடத்துகின்ற சகோதரி கவிஞர் சுகுணா சுதாகரன் அவருக்கும், நெறியாளர் சகோதரி மதிப்பூர் முனைவர் திருமகள் ஸ்ரீ பத்மநாபன் அவருக்கும் வணக்கம். அவை வணக்கம். அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பேரவையில் மற்றும் அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சியில் இணைந்து நற்கவிதைகள் பல புனைந்து தமிழுக்காக படைப்பை தர முனைந்து வந்துள்ள கவிஞர் பெருமக்களுக்கு வணக்கம். நம் கணவனிகள் எல்லாம் நனவாக்கும் நிறுவனர் முனைவர் தமிழ் மாமணி தாளை ரா உதயநாசன் ஐயா அவர்களுக்கும் வணக்கம். இன்று இதே தினம் ஜாலியன் வாலாபாக் படுகொலை செய்யப்பட்டது. அந்த 107வது நினைவு தினம். அந்த வீர தியாகிகளுக்கு வீர வணக்கங்களை செலுத்திக் கொண்டு தலைப்பில் செல்வோம். இதோ என் படைப்பு. அன்பை மனதில் விதைத்து வளர்ப்போம், அகிலம் போற்றும் அறத்தை கற்பிப்போம். அன்பை மனதில் விதைத்து வளர்ப்போம், அகிலம் போற்றும் அறத்தை கற்பிப்போம். துன்பம் நீக்கும் துணையாக நிற்போம், தூய நெஞ்சால் துயரம் களைவோம். துன்பம் நீக்கும் துணையாக நிற்போம், தூய நெஞ்சால் துயரம் களைவோம். சாதி பேதங்களை சவக்குழியில் தள்ளுவோம், சமத்துவ பாதையில் சங்கமம் கொள்வோம். சாதி பேதங்களை சவக்குழியில் தள்ளுவோம், சமத்துவ பாதையில் சங்கமம் கொள்வோம். வாழும் உயிர்களை போற்றி பணிவோம், வறுமையில்லா உலகம் படைப்போம். வாழும் உயிர்களை போற்றி பணிவோம், வறுமையில்லா உலகம் படைப்போம். அறிவு சுடரால் அக இருள் நீக்குவோம், ஆற்றல் கொண்டு ஆக்கம் தேடுவோம். அறிவு சுடரால் அக இருள் நீக்குவோம், ஆற்றல் கொண்டு ஆக்கம் தேடுவோம். உயர்ந்த சிந்தனை உயிராய் ஏந்துவோம், உண்மை வழியில் உறுதியாய் நடப்போம். உயர்ந்த சிந்தனை உயிராய் ஏந்துவோம், உண்மை வழியில் உறுதியாய் நடப்போம். மானுடம் காக்க மனமது உயர்த்துவோம், மண்ணில் சொர்க்கம் நாமே காண்போம். மானுடம் காக்க மனமது உயர்த்துவோம், மண்ணில் சொர்க்கம் நாமே காண்போம். புதியதோர் உலகம் பூக்கச் செய்வோம், சிந்தையில் உயர்ந்து மானுடம் காப்போம். புதியதோர் உலகம் பூக்கச் செய்வோம், சிந்தையில் உயர்ந்து மானுடம் காப்போம். என்றும் அன்புடன் உங்கள் சேனா அசோகன், சேலம். நன்றி உரை. அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பேரவை குழுமங்கள் நடத்தும் இணைய காணொலி பன்னாட்டு கவியரத்திற்கு வாய்ப்பளித்த சங்கத்திற்கும் தொழில்நுட்ப வித்தகி மேரி சகோதரிக்கும் இதுகாரும் செவிமடித்து மகிழ்ந்த சொந்தங்களுக்கும் உங்களில் ஒருவனாய் ஏற்ற படைப்பாளிகளுக்கும் அவையோர் அனைவருக்கும் நன்றிகள் கோடி. முன்கூட்டிய நாளை சித்திரை 1 பிரபவ ஆண்டு பிறக்கிறது. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துகள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க வாழ்த்துக்கள் சகோதரா. உண்மையில் அந்த தலைப்புக்குள் நின்று அந்த தலைப்பில் உள்ள அத்தனை மானிடம் காப்பதற்கான அத்தனை வழிமுறைகளையும் அவருடைய கவிதை காத்திரமான பகுதிகளாக இங்கே அத்தனையையும் கொண்டு வந்து படைத்திருக்கின்றார். மிக்க நன்றிகளும் வாழ்த்துக்களும். மிக அற்புதமான அன்பும் அறமும் உடைத்தாயினில் வாழ்க்கை போல வள்ளுவனுடைய வழிக்கு இணங்க இங்கே அன்பையும் அறத்தினையும் புனைந்து தன்னுடைய கவி வரிகளில் முதலாவதாக அன்பினையும் அறத்தினையும் புனைந்து இரண்டும் இருந்தால் எல்லாம் தானாக வந்துவிடும். தூய நெஞ்சு வேண்டும் என்று சொன்னார். இங்கே மிக முக்கியமாக வாழ்க்கையில் நாங்கள் ஒரு உயர்ந்த உள்ளங்களாக இருப்பதற்கு உண்மையில் தூய்மை என்பது, அதுக்கு மகத்தூய்மை என்பது நிச்சயமாக புற தூய்மையை காட்டிலும்
அகத்தூய்மை இங்கு முன்னிலை வகிக்கின்றது. ஏனெனில் நாங்கள் எவ்வளவுதான் அகத்திலே புறத்தினை தூய்மை உள்ளவர்களாக இருந்தாலும் எங்களுடைய அகங்களானது தூய்மை இல்லாவிட்டால் அந்த வாழ்க்கையில் உண்மையில் எதையுமே நாங்கள் பெற்றுவிட முடியாது என்பதற்கு இந்த அற்புதமான கவிதை சான்றாக அமைகிறது. தூய நெஞ்சோடு சாதி மதத்தினை நாங்கள் அழித்து இங்கு அழகாக கூறியிருந்த அத்தனையும் நாங்கள் மானிடம் காப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று இந்த அறிவு சுடராக நாங்கள் இருந்தால் எங்களினுடைய அகங்களினுடைய இருள் அகலும் என்று ஒரு அற்புதமான சொல்லாடலோடு அவர் மானிடம் காப்பதற்கு எங்களுக்கு மனசு வேண்டும் என்று சொல்லியிருந்தார். உண்மையில் அந்த மனசுதான் எல்லாத்திற்கும் காரணம். எல்லா விதமான காரியங்களுக்கும் மனசு இருந்தால் மனம் உண்டானால் இடம் உண்டு என்கின்ற பழமொழிக்கு ஏற்ப அவர் புதியதோர் உலகம் படைப்பதற்கு நாங்கள் சிந்தையில் உயர்ந்தால் நிச்சயமாக மானிடம் காக்க முடியும் என்ற உங்களுடைய அற்புதமான அழகான ஆரோக்கியமான கவிவரிகளுக்கு மிக்க நன்றிகளும் வாழ்த்துக்கள் சோதரா. தொடர்ந்து எங்களோடு பயணிக்கின்ற உங்கள் அன்பு உள்ளத்துக்கு மிக்க நன்றி. மிக நன்றி சோதரா. மிக அற்புதமான ஒரு குரலோடு ஆரம்பித்து வீர வணக்கத்தையும் செலுத்தி வாழ்த்துரையும் குறிச்சென்றிருக்கிறீர்கள். மிக அருமை, மிக அருமை. மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்ததாக மலேசிய நாட்டிலிருந்து அன்பு சகோதரி சரஸ்வதி நடேசன் அவர்கள் வருகிறார்கள். வாருங்கள் அம்மா, அன்போடு அழைக்கிறேன். உங்களை தொடர்ந்து துஷ்யந்தனா துஷ்யந்தன். ஓகே, வாருங்கள் சரஸ்வதி அம்மா. அடுத்த துஷ்யந்தன் தயாராக இருங்கோ. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். சிந்தையில் உயர்ந்தது மானுடம் காப்போம், தமிழரின் பெருமைகளை தரணியில் காப்போம், தமிழரின் பெருமைகளை தரணியில் காப்போம், சட்டம் இயற்றி மானுடம் காப்போம், சட்டம் இயற்றி மானுடம் காப்போம், எட்டா கல்வியை எட்டும்படி காப்போம், எட்டா கல்வியை எட்டும்படி காப்போம், சட்டம் இயற்றி மானுடம் காப்போம், வாழும் உரிமையில் சுதந்திரம் காப்போம், வாழும் உரிமையில் சுதந்திரம் காப்போம், வள்ளுவன் சுவடையோட்டி வாழ்க்கையை காப்போம், வள்ளுவன் சுவடையோட்டி வாழ்க்கையை காப்போம், பண்பாட்டு சுவடை பின்பற்றி காப்போம், பண்பாட்டு சுவடை பின்பற்றி காப்போம், பழங்கால சுவடை அறிந்து காப்போம், பழங்கால சுவடை அறிந்து காப்போம். மிக்க நன்றி. மிக்க நன்றி அம்மா. கல்வி சாயின் பேரோடு தன்னுடைய நாமத்தினை சூட்டி நிற்கின்ற அன்பு சகோதரி சரஸ்வதி நடேசன் அவர்களுக்கு மிக்க வாழ்த்துக்கள் அம்மா. தமிழர் பெருமைகளை தரணியில் காப்போம் என ஒரு ஆரம்ப வரிகளோடு தன்னுடைய கவியினை இங்கு தந்திருந்தார். நிச்சயமாக இந்த மானிடம் காப்பதற்கு எங்களுடைய சமூக கொள்கைகள் எங்களினுடைய நடைமுறைகளை தாண்டி இந்த சட்டங்களை இயற்றி மானிடத்தை காக்க வேண்டும். எங்கெங்கெல்லாம் யார் யாரெல்லாம் நசுக்கப்படுகின்றார்களோ அங்கே அந்த சட்டங்கள் அவர்களை காக்க வேண்டும் என்கின்ற தொனியோடு அவர்களுடைய கவிதைகள் இங்கே அமைந்திருந்தன. வாழ்வின் உரிமை எங்களினுடைய சுதந்திரம், வாழ்வின் உரிமைகளில் ஒன்று ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை நிச்சயமாக காக்க வேண்டும் என்று இங்கே அழகாக ஒன்றினை அவர் புகுத்தி சென்றிருக்கின்றார். வள்ளுவம் பூண்டு நாங்கள் வாழ்வினை காக்க வேண்டும் என்று. வள்ளுவத்தில் இல்லாதது எங்களுடைய வாழ்க்கையில் எதுவும் இல்லை. வள்ளுவன் வழி நின்றால் வாழ்வு இனிமையாகும் என்பதற்கு வள்ளுவத்தை கொண்டு வந்து அந்த வாழ்க்கையோடு இணைத்து வாழுங்கள், நாங்கள் மானிடத்தை சிந்தையில் உயர்ந்து மானிடம் காக்கலாம் என்கின்ற அற்புத வரிகளோடு அழகான கவிகளை படைத்த அன்பு சகோதரிக்கு மிக்க நன்றிகளும் வாழ்த்துக்களும். தொடர்ந்து இருங்கள் எங்களுடைய அரங்குகளோடு. மிக்க நன்றி அம்மா. மிக்க நன்றி. மிக்க நன்றி சரஸ்வதி அம்மா. மலேசிய நாட்டிலிருந்து இணைந்து அற்புதமான கவிதை அந்த தங்களுக்கு அனைவரும் சார்பான வாழ்த்துக்களை நன்றியும் கூறிக்கொள்கிறேன். மிக்க நன்றி அம்மா. அடுத்ததாக ஈழத்திலிருந்து எங்களுடைய 168வது பன்னாட்டு கவியரங்கத்தை சிறப்பிக்கும் பொருட்டு ஈழத்திலிருந்து துஷ்யந்தன் அவர்கள் வருகிறார்கள். வாருங்கள் துஷ்யந்தன். வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சிந்தையில் உயர்ந்து மானிடம் காப்போம், மனிதத்துவம் பேணியே மாண்புடன் நடப்போம், மனிதத்துவம் பேணியே மாண்புடன் நடப்போம், அன்பினால் அனைவரையும் அஞ்சாது அணைப்போம், அன்பினால் அனைவரையும் அஞ்சாது அணைப்போம்,
நாதியற்று நிற்போர்க்கு நற்றுணையாய் நாம் இருந்து நாதியற்று நிற்போர்க்கு நற்றுணையாய் நாம் இருந்து அடைக்கலம் அளித்து அவனியில் உயர்த்திடுவோம் அடைக்கலம் அளித்து அவனியில் உயர்த்திடுவோம். வீதியிலே கையேந்தும் விதியினை மாற்றியே வீதியில் கையேந்தும் விதியினை மாற்றியே பசியுடன் இருப்போர்க்கு பரிமாறுவோம் நல்லுணவு பசியுடன் இருப்போர்க்கு பரிமாறுவோம் நல்லுணவு. இதயத்தில் இடமளித்து இன்பத்தை பரிசளித்து இதயத்தில் இடமளித்து இன்பத்தை பரிசளித்து பசிப்பிணி போக்கியே பட்டினி சாவினை தடுப்போம் பசிப்பிணி போக்கியே பட்டினி சாவினை தடுப்போம். மனிதநேயம் சிந்தனையை மனங்களிலே விதைத்து மனிதநேயம் சிந்தனையை மனங்களிலே விதைத்து மாசுடைய மனங்களுக்கு மாற்று வழி காட்டிடுவோம் மாசுடைய மனங்களுக்கு மாற்று வழி காட்டிடுவோம். வீதியோர சிறுவர்களது விதிகளை மீளமைத்து வீதியோர சிறுவர்களது விதியினை மீளமைத்து மறுவாழ்வு அளித்தே புது யுகம் படைத்திடுவோம் மறுவாழ்வு அளித்தே புது யுகம் படைத்திடுவோம். காதலெனும் பேரனிலே காமப்பசி தீர்த்த பின்பு காதலெனும் பேரனிலே காமப்பசி தீர்த்த பின்பு கைவிடும் பாதகரை பரவாயில்ல குரலை தாருங்கள். குரல் தொடர்ந்து கவிதாருங்கள். காதலெனும் பேரனிலே காமப்பசி தீர்த்த பின்பு கைவிடும் பாதகரை கண்டறிந்து திருத்திடுவோம் கைவிடும் பாதகரை கண்டறிந்து திருத்திடுவோம். பாலியல் வன்முறை பேரனிலே ஒழித்தே பாலியல் வன்முறை பேரனிலே ஒழித்தே பண்புள்ள சமுதாயம் பாங்குடனே படைத்திடுவோம் பண்புள்ள சமுதாயம் பாங்குடனே படைத்திடுவோம். துவண்டு விடாது துணிந்து நின்றே கூட்டு வன்புணர்வு கூண்டோடு ஒழித்திடுவோம் கூட்டு வன்புணர்வு கூண்டோடு ஒழித்திடுவோம். சமூகத்தின் கண்களை சத்தமின்றி மூடியிருந்தாலும் சந்ததிக்கு கேடு தரும் சாபக்கேடு உணர்ந்திடுவீர் அறியாமை அகற்றி அறிவொளி பாய்ச்சியே தன்னம்பிக்கை வழங்கி தரணியில் உயர்ந்திடுவோம். சிந்தையில் உயர்ந்து மானிடம் காப்போம். அனைவருக்கும் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மிக்க நன்றியும் வாழ்த்துக்களும் அன்பு சோதரா துஷ்யந்தன். உங்களுடைய உணர்வு பூர்வமாக இந்த சிந்தையில் உயர்ந்து மானிடம் காப்போம் என்கின்ற அந்த உள்ள குமுறல்களை உங்களுடைய காவி வரிகளாக இங்கே வடித்திருக்கின்றீர்கள். உண்மையில் நிச்சயமாக அன்றாடம் வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கின்ற அவலங்கள் உங்களுடைய கவி வரிகளிலே ஒரு மாலையாக ஒவ்வொரு சிறு பூக்கள் அங்கே என்ன பாடுபடுகின்றன என்கின்ற அத்தனைகளையும் இங்கே இணைத்து ஒரு மாலையாக இந்த கவி உங்களை வடித்து இங்கே மாலையாக்கப்பட்டிருக்கின்றது. சிந்தையில் உயர்ந்து மானிடம் காப்போம் என்பதற்கு உண்மையில் முதல் கூறியிருந்தீர்கள், நாங்கள் மனிதத்தை காக்க வேண்டும் என்றால் அந்த மனிதத்துக்குள் இருக்கின்ற அன்பினால் நாங்கள் அனைவரையும் அச்சற்றி அணைப்போம் என்று ஒரு அழகான வரியை சேர்த்திருந்தீர்கள். இந்த அன்போடு நாங்கள் மனிதர்களை அணைப்பதற்கு எதற்காக பயப்படுகின்றீர்கள்? அந்த அச்சம் இல்லாது அந்த அன்பினால் அனைவரையும் நாங்கள் அணைத்து நாதியற்றோருக்கு நற்றுணையாக இருப்போம் என்று ஒரு அழகிய வார்த்தை அங்கே புனியப்பட்டிருந்தது. இங்கே பல இடங்களில் உங்களுடைய கவி வரிகளிலே வீதியில் இருப்போர்களுடைய விதிகளை நாங்கள் நிச்சயமாக மாற்றி அமைக்க வேண்டும். அதுவும் அங்கே சிறுவர்கள் பற்றி பலத்த குரலோடு அந்த குமுறல் உங்கள் கவி வரிகளிலே காணப்பட்டது. மிக அவசியமான ஒன்றாக எல்லோருடைய சிந்தைகளையும் தூண்டுகின்ற விதமாக வீதியோரம் வாழுகின்ற சிறுவர்களுடைய விதியினை நாங்கள் நிச்சயமாக மாற்றி அமைக்க வேண்டும். சிந்தையில் உயர்ந்து மானிடம் காப்பதற்கு அதை நாங்கள் முதல் செய்ய வேண்டும் என்று
வேண்டும். இங்கே பாலியல் வன்முறைகளை தவிர்ப்பதற்கு நாங்கள் என்ன விதங்களிலே நாங்கள் செய்யலாம், அவற்றை பண்புள்ளவர்களாக பண்பானவர்களாக எங்களுடைய குழந்தைகளை வளர்க்கின்ற போது அந்த பாலியல் வன்முறையானது நடக்காது போவதற்கு நாங்கள் காரணமாக அமையலாம் என்கின்ற ஒரு அற்புதமான கருத்தினையும் கூட்டு வன்புணர்வினை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அளித்து ஒரு அழகிய சமுதாயத்தினை உருவாக்குவோம். அதற்கு அந்த சிந்தையில் நாங்கள் உயர்ந்தால் மட்டுமே இவற்றை எல்லாம் நாங்கள் செய்து முட முடியும் என்கின்ற உங்களினுடைய உணர்ச்சி பூர்வமான அற்புத வரிகளுக்கு நிச்சயமாக நாங்கள் தலை சாய்த்து நன்றியினையும் வாழ்த்தினையும் பாராட்டுதல்களையும் கூறுகின்றோம். தொடர்ந்திருங்கள் எங்களுடைய அரங்குகளோடு. மிக்க நன்றி சகோதரா. மிக்க நன்றி. எதற்காக சிந்தை உயர வேண்டும், எதற்காக நாங்கள் அதன் வழி நிற்க வேண்டும் என்று மிக அற்புதமாக பட்டியல் படுத்தி இருக்கிறீர்கள். மிக அற்புதம். துஷனன், சதுர்சினி கவிதை வந்திருக்கிறீங்களா? சதுர்சினியின் அப்பாவிற்கு ஒரு தகவல் அனுப்பி இருக்கிறேன். வருகிற சனிக்கிழமை சிறுவர் அரங்கம் இருக்கிறது 18ஆம் தேதி. நிச்சயமாக நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். உங்கள் நேரம் அதில் எல்லாம் பதிவு செய்யப்பட்டுள்ளது, தலைப்பு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதற்கு ஆயத்தமாக வந்து சிறுவர் நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்குமாறு சதுர்சினியை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். மிக்க நன்றி சதுர்சினி, மிக்க நன்றி. நன்றி துஷந்தல். அடுத்ததாக எங்கள் அன்பு சகோதரி தமிழ்ச்செல்வி அம்மா அவர்கள் அன்போடு அழைக்கிறேன். வாருங்கள். அடுத்ததாக சாரதாமா இல்லையா? வாருங்கள். சாரதாமா தயாராக இருக்கிறார். தமிழ் போற்றும் தகமை தாழை உதயநேசன் ஐயா அவர்களுக்கும் திருமகள் அம்மா அவர்களுக்கும் மற்றுமுள்ள நெறியாளருக்கும் மற்றுமுள்ள கவி பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பினையும் வணக்கத்தினையும் கூறி என்னுடைய கவிக்குள் செல்கிறேன். சிந்தையில் உயர்ந்து மானுடம் காப்போம், மானுடம் காப்போம். மனித தன்மையில் காக்க தவறின் தகர்ந்திடும் மனிதம், தடுமாறும் புனிதம், கருணையும் அன்பும் காக்கும் அனைத்தும், பொறுப்புடன் செல்ல புனர்வாழ்வு அருளும், வெறுப்பு என்றும் துறக்கச் செய்யும், தொடர்ந்து செல்ல தோல்வியில் முடியும், அன்பும் அரணும் ஆளுமை தன்மை, பண்புடன் வாழ பயன் வந்து சேரும், ஏழைக்கு இறங்கு எளியோர்க்கு உதவு, நோயுற்ற மனிதர்க்கு மருந்தாக இருந்து, அன்பென்ற சொல்லால் அரவணைத்து செல்வோம், இன்முகம் காட்டியே இணைத்துக் கொள்வோம், போட்டி பொறாமை இல்லாது காப்போம், அயற்சி நீக்கி மிரட்சியில் வெல்வோம், வாழ்க்கையின் உயரம் வளமே சிகரம், குறைகளை நீக்கி நிறைகளை கொள்ள குலம் செழிக்கும் குற்றால அருவியாய், விண்ணும் மண்ணும் வியத்தகு காட்சி, மானிடராய் பிறத்தல் அளப்பரிய மாட்சி, சிந்தையில் உயர்ந்து மானுடம் காப்போம், பிந்தைய தலைமுறை போற்றியே வாழ்வோம், வந்தனை செய்து வாழ்த்தி வணங்குவோம். நன்றி, வணக்கம் அம்மா. மகிழ்ச்சி அம்மா உங்களை பார்த்து. மிக்க நன்றியும் வாழ்த்துக்களும் அம்மா. தென்னை மரத்தடியின் தென்றலாக அவருக்கு பார்த்த உடனே அவ்வளவு அழகாகவும் அவ்வளவு அற்புதமாகவும் இருக்கின்றது. இயற்கையோடு இணைந்து வாழுகின்ற உங்களுடைய அற்புத வாழ்க்கைகளை நாங்கள் எல்லாம் இப்போது எப்படி சொல்லுவது, தவறவிட்டு இருக்கின்றோம் அம்மா. சிவர்களுக்கு இடையிலே வாழுகின்றோம். நீங்கள் பார்த்தால் பாருங்கள், உங்களுக்கு பிற்புறத்திலே அந்த அழகிய தென்னை மரம், மாமரமோ வாழை மரமோ அங்கால் இலைகளை நீட்டிக் கொண்டிருக்கையிலே நான் எழுதியிருந்தேன், தென்னை மரத்தடியின் தென்றலாய் தமிழ்ச்செல்வி அம்மா எங்களோடு இணைந்திருக்கின்றார் அம்மா. எப்பொழுதுமே உங்களினுடைய அந்த அன்பான வார்த்தைகள் உண்மையில் எங்களை மெருகூட்டி செல்லுகின்றது. இழந்தவற்றை நாங்கள் பெற்றுக்கொள்வதாக இந்த அரங்குகளிலே நிச்சயமாக உணர்கின்றோம். அவ்வாறான உணர்வுகளை தந்த எங்கள் ஒற்றை சொல், எங்களினுடைய தமிழ் என்கின்ற ஒற்றை சொல்
எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளான உங்கள் அனைவரையும் இந்த அரங்குகளை இணைத்திருக்கின்றன. இந்த இணைவுக்கு காரணமாக இருக்கின்ற எங்களுடைய அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பேரவையின் அண்ணாவுக்கு இத்தருணத்தில் மீண்டும் நன்றியினை கூற வேண்டியவளாக பல சிந்தனைகளோடு உங்களை பார்த்து கொண்டிருந்தேன் அம்மா. மிக்க நன்றியும் வாழ்த்துக்களும். இங்கே சொல்லி இருந்தீர்கள் உங்களுடைய வரிகளிலே கருணையும் அன்பும் இருந்தால் நாங்கள் நிச்சயமாக மானிடத்தை காக்க முடியும் என்று சொல்லி அந்த சிந்தையிலே கருணையும் அன்பும் தேவை என்று சொல்லி இருந்தீர்கள். நோய் நொடி உள்ளவர்களுக்கு நாங்கள் மருந்தாக வேண்டும் என்று சொல்லி இருந்தீர்கள். நோயுற்ற மனிதர்களுக்கு மருந்தாக வேண்டும் என்று சொன்ன உங்களுடைய அந்த வார்த்தைகளில் அம்மா எத்தனை எத்தனை அற்புதங்கள் நிறைந்திருக்கின்றன. எந்தெந்த வழிகளிலே நாங்கள் மருந்தாக அவர்களுக்கு இருக்கலாம் என்கின்ற அத்தனை கரணியங்களையும் அதற்குள் புதைத்து அந்த மானிடத்தை நாங்கள் காப்பதற்கான வழிகளை சொல்லி நின்றிருக்கிறீர்கள். உங்களோட கவிதைகளிலே ஒரு வரியை சொல்லியிருந்தீர்களாம், அது இன்றைய வாழ்விலே அருகிக் கொண்டுதான் செல்லுகின்றது. குறைகளை நீக்கி நிறைகளை நாங்கள் காண்போம் என்று சொல்லி இருந்தீர்களாம். ஆனால் தற்கால வாழ்க்கையிலே பார்த்தீர்களே ஆனால் நாங்கள் யார் எங்களுக்கு எத்தனை நிறைகளை செய்திருந்தாலும் எங்கோ ஒரு இடத்தில் விடுகின்ற குறைகளை மட்டும் சுட்டி காட்டிக் கொண்டு அதனை தொங்கிக் கொண்டு அதை பிடித்து கொண்டு வாழ்பவர்களாக இருக்கணும். அருமையான வரிகள் அம்மா. குறைகளை நீக்கி நிறைகளை காண்போம் என்று சொல்லி இருந்தீர்கள். உண்மையில் பண்புடன் வாழ பயன்கள் வந்து எங்களுக்கு தானாகவே விளையும் என்ற ஒரு அற்புத வரியும் அங்கே இணைக்கப்பட்டிருந்தது. பண்புக்குள் அத்தனை விடயங்களும் அடங்குகின்றனம்மா. பண்பான ஒரு அம்மாவாக உங்களை நான் எப்போதுமே நேசிப்பதுண்டு. மிக்க வாழ்த்துக்களும் நன்றிகளும். எங்களுடைய தலைமையில் நீங்கள் தாய்மாராக இருந்து கொண்டு வந்து இந்த கவி பாடுவது ஒரு பெரும் வரம் அம்மா. பெரும் உங்களினுடைய அந்த பெரும் எப்படி சொல்லுவது என்று எனக்கு தெரியவில்லை. உண்மையில் நெகிழ்ந்து போய் இருக்கின்றேன். கண்கள் கனிக்க உங்களினுடைய கவி வரிகள். ஏனெனில் அந்த தாய்மை உள்ளம் என்பது மிக பெரிது. எப்போதும் அந்த வயதுகளை பார்க்காது சிறியவர்களினுடைய தலைமைகளில் கூட அற்புதமான கவிகளை வந்து படிக்கின்ற அந்த பண்பு, உங்களுடைய பண்பு எங்களை கவர்ந்திருக்கிறது. மிக்க நன்றியம்மா. தொடர்ந்து உங்களினுடைய கவி அரங்குகளில் உங்களை காண எல்லாம் வல்ல இறைவர் உங்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி ஆசி வேண்டி நிற்கின்றேன் அம்மா. மிக்க நன்றி. மிக்க மகிழ்ச்சி அம்மா. மிக்க மகிழ்ச்சி. மிக்க மகிழ்ச்சி. உங்களால் தான் நாங்க சிறப்படைகிறோம். உங்களால் தான்மா நாங்க சிறப்படைகிறோம். இயற்கையோடு இணைந்திருந்து இன்பமான கவி தருவார். எளிய கவி நடையாக இருக்கும், ஆனால் ஆழ்ந்த பொருள் புலமே தருவார் எங்களுடைய தமிழ்ச்செல்வியம்மா. அவ்வாறாக மிக அற்புதமான கவிதை அந்த தங்களுக்கு அனைவர் சார்பான வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்ச்செல்வி தட்சிணாமூர்த்தி அவர்கள் மிக 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 சிறந்த ஒரு கவிஞராக காணப்படுவதற்கு நாங்கள் பெருமை அடைகிறோம். மிக்க நன்றி அம்மா. மிக்க நன்றி. வணங்கி நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக சாரதா விஜயகிருஷ்ணா சகோதரி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தொடர்ந்து கலைச்செல்வியம்மா தயாராக இருக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். பாருங்களம்மா சாரதா. கொஞ்சம் மேல வந்தா நன்றாக இருக்கு. முடிந்தால் அப்படி வச்சுக்கோங்க. நன்றாக மிகச் சிறப்பு. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட தொண்டை கொஞ்சம் சரியில்லை, அதனால இன்னைக்கு கலந்துக்க வேண்டாம்னு நினைச்சேன். சரி பரவாயில்ல, எல்லாரும் வாசிக்கிறியாவது கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். சரி கவிதை வாசித்துறேன். வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. தலைப்பு சிந்தையில் உயர்ந்து மானிடம் காப்போம். சிந்தையில் உயர்ந்து மானிடம் காப்போம். சோ எலிமெண்டில் ஆசிரியப்பா. அன்பும் பண்பும் அறமும் கல்வியும் இன்பம் அழித்திடும் இன்மை ஒழித்திடும். மகிழ்ந்து மகிழ்வி மனிதம் வளரும் சுகித்து வாழ்ந்து சுகத்தை பங்குவை. மகிழ்ந்து மகிழ்வி மனிதம் வளரும் சுகித்து வாழ்ந்து சுகத்தை பங்குவை. வரப்பு சண்டை வாய்க்கால் பிரச்சனை வரம்பு மீறும் வன்மை தவிர்ப்போம். பிரிவினை பேசுவரை பிரித்து நோக்கிடு சரிசமம் அனைவரும் சான்றோர் வாக்கே. பிரிவினை பேசுபவர் பிரித்து நோக்கிடு சரிசமம் அனைவரும் சான்றோர் வாக்கே. அகண்ட மனத்துடன் அகிலம் அளந்திடு. அகண்ட மனத்துடன் அகிலம் அளந்திடு. சக மனிதர்கள் சகோதரர் தானே. சக மனிதர்கள் சகோதரர் தானே. படிப்பை போற்றியே பதவியை பெற்றிடு.
படித்திடும் சீராரின் பகலவனாய் இரு. படித்திடும் சீராரின் பகலவனாய் இரு. அறிவை வளர்த்தே ஆணவம் தவிர்த்திடு. நெறியுடன் வாழ்தல் நிறைவை தந்திடும். அறிவை வளர்த்தே ஆணவம் தவிர்த்திடு. நெறியுடன் வாழ்தல் நிறைவை தந்திடும். புத்தியை தீட்டியே புதுமை நாடி உத்திகள் கற்றே உயர்வை நாட்டிடு. புத்தியை தீட்டியே புதுமை நாடி உத்திகள் கற்றே உயர்வை நாடிடு. ஆழ்மன வலிமை ஆற்றல் பெருக்கிடும். தாழ்ந்தோர் முன்னேற தாங்கி கைகொடு. ஆழ்மன வலிமை ஆற்றல் பெருக்கிடும். தாழ்ந்தோர் முன்னேற தாங்கி கைகொடு. சத்திய மனதுடன் சாதித்து முன் செல். சித்திக்கும் வெற்றி சீருடன் வாழ. சத்திய மனதுடன் சாதித்து முன் செல். சித்திக்கும் வெற்றி சீருடன் வாழ. உயர்ந்த சிந்தை உலகை இணைக்கும். மயக்கம் தெளிந்தே மானிடம் காப்போமே. உயர்ந்த சிந்தை உலகை இணைக்கும். மயக்கம் தெளிந்தே மானிடம் காப்போமே. நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. மிக்க நன்றி சகோதரி சாரதா சகோதரி. உண்மையில் அந்த இயலாது குரல் இயலாது என்று சொல்லி பார்க்க வந்திருந்த போதிலும் உங்களினுடைய கவி வரிகள் உடனடியாக எழுதி அந்த கவிதையினை தந்திருக்கின்றீர்கள். மரபு கவிதையாக நிலை மண்டல ஆசிரியர் பாவிலை உங்களினுடைய இந்த கவி வரிகள் மிக்க மனதுக்கு எப்படி சொல்வது நிறைய விடயங்களை அங்கே நீங்கள் அடுக்கி வைத்திருக்கின்றீர்கள். சொல்லியிருந்தீர்கள் மகிழ்ந்து மகிழ்வி என்று சொல்லி. ஒருவன் மகிழ்ச்சியினை நாங்கள் மற்றவருக்கு கொடுக்க வேண்டுமே ஆனால் தான் முதலில் இன்பம் உள்ளவர்களாக மகிழ்ச்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அற்புத வரி என்று இந்த வரியை நான் புதுமையாக நோக்குகின்றேன். மகிழ்ந்து மகிழ்வி என அந்த வரிகளை தொடர்ந்து இருந்தீர்கள். மிக எளிமையான வரிகளோடு அந்த வாய்க்கால் வரம்பு சண்டைகளை நீக்கி நீங்கள் சகோதரத்துவமாக வாழ வேண்டும் என்றும் பிரிவினை அகற்றி நீங்கள் அனைவரும் சகோதரத்துவமாக சக மனிதர்களை பாருங்கள் என்று ஒரு அறைகூவல் ஒன்று விட்டிருக்கின்றீர்கள். படிப்போருக்கு பகலவன் பகலனாக இரு சொல்லி படிப்போருக்கு நீ எப்போதுமே சூரியனாக இரண்டு ஒரு அற்புத ஒளியினை படிப்போருக்கு நீ கொடுக்க வேண்டும் என பல விடயங்களை அதற்குள் அடக்கி இருக்கின்றீர்கள் அம்மா. நெறியுடன் வாழ்வில் அத்தனையும் வரும் என்று அந்த நெறி எங்களுடைய நேர்மைகளும் அந்த நெறிகளும் எங்களுடைய வாழ்வியல் நெறிகளை நீங்கள் இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றீர்கள். மிக அழகாக தாழ்த்தோர் முன்னேற தாங்கி பிடி என்று சொல்லி இருக்கின்றீர்கள். மிக அற்புதமான சொல்லாடல் அம்மா. தாழ்ந்தோர் முன்னேற தாங்கி கை கொடு என்று சொல்லி இருக்கின்றீர்கள். சீருடன் வாழ்வில் நீ எத்தனை வாழ்க்கையினுடைய அத்தனை படிகளிலும் சிறப்பாக வாழ முடியும். சீருக்குள்ளும் அத்தனை நெறிமுறைகளும் அடங்குகின்றன. மிக அற்புதமான வாழ்வியல் நெறிமுறைகள் உங்களுடைய கவியில் பல இடங்களில் பிரதிபலிக்கின்றன அம்மா. நிச்சயமாக சிந்தையில் உயர்ந்து மானிடம் காட்கின்ற உங்களுடைய அற்புத கவிகளுக்கு மிக்க நன்றிகளும் வாழ்த்துக்களும். பல விதமான வாழ்வில் சிந்திக்க தூண்டுகின்ற அற்புத சொல்லாடல்களை உங்களுடைய கவிகள் அமைத்து கொண்டு வந்திருக்கிறீர்கள். மிக்க வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி. மிக்க நன்றி சாரதாம்மா. உண்மையில மிக சிறப்பு. அற்புதமான ஒரு மரபு கவிஞர். உண்மையில அழகான ஒரு மரபு கவிதைக்கு சொந்தக்காரி. அதே நேரம் இப்பொழுது தன்மனை கவிதை வகுப்பில் இணைந்து தன்மனை கவிதை ஏற்கனவே 100 வெளியீடு செய்திருந்தாலும் கூட அழகாக கற்று வரும் ஒரு மாணவி, பல்கலைக்கழக மாணவியும் கூட மிகச்சிறந்த ஒரு பணியை ஆற்றி கொண்டிருக்கும் பணியாளர். இவ்வாறு பல்வேறு துறைகளிலும் அவர் தன்னுடைய கால் பதித்து முத்திரை பதித்திருக்கும் ஒருவர். மிக்க நன்றியும் வாழ்த்துக்களும். மிக்க நன்றி உங்கள் கவிதைக்கு. அடுத்ததாக எங்கள் உஷாமா கலைச்சலியமா கொஞ்சம் காத்திரங்கள். உஷா அவர்களை அழைத்தோடு. உஷாமா எங்கிருந்தாலும் எந்த திசையில் இருந்தாலும் நான் வருவேன் என்று வந்து விடுவார். வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். இப்பதான் ஒரு கிளாஸ் முடிஞ்சு ஆன்லைன் கிளாஸ் கத்துக்கிட்டு இருக்கேன். பாகவதம் அதை முடிச்சுட்டு ஓடி வந்தேன். இதை முடிச்சுக்கலாம். ரொம்ப சந்தோஷம். சுகுணாவர இது தலைமை எங்க திருமகள் எல்லோருக்கும் சேர்ந்து ஓடி வந்துட்டாங்க. இலக்கிய பேரவை மற்றும் அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சி இழந்து வழங்கும் பன்னாட்டு கவியரங்கம் 168 தானே உதயநேசன் அவருக்கும் தலைமை தாங்கும் சுகுணாவின் மகள் சுதாகரனுக்கும் நெறியாளர் மதுப்புரையின் பிரிய திருமகள் ஸ்ரீ பத்மநாபுவின் மகள் மேரிக்கும் எல்லோருக்கும் உஷாமாவின் மாலை வணக்கம். அருமையான தலைப்பு.
சிந்தனையில் உயர்ந்து மானிடம் காப்போம். மரபு கவிதை நான் சும்மா எழுதியிருக்கேன், அதை வாசிக்கிறேன். மரபு அவ்வளவா தெரியாது. உயர்ந்த சிந்தனை அறிவை விரைவு செய், அகண்டமாக்கு விசால பார்வையால் மானுடம் காப்போம். எங்கும் பாரடா இப்புவி மக்களை, உன்னுடன் பிறந்த பட்டாளம். பாரதிதாசன் பாணியில் மானுடம் காத்தல், பகுத்தறிவால் தீயதை விடுத்து பண்பால் மானுடம் காப்போம். ஆற்றின் மாண்பு காத்து அகிலமே உயிர்வா என்போம். ஒழுக்கமும் வாழ்வும் சிந்தனை நன்னறி செயல் உயர்வு, சேர்ந்தே மானிடம் காப்போம். மானிடம் இல்லையே காணகம் மனித நேயமே உயிர் காக்கும். மானிடம் என்பது வெறும் பிறப்பல்ல, அது சிந்தனையாலும் உயர்ந்து பிற உயர்களையும் இயற்கையும் காக்கும் பொறுப்புணர்வு. எனக்கு தெரிந்த மட்டும் வாசிச்சிருக்கேன். வாய்ப்புக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி அம்மா. எங்கு இருந்தாலும் எங்களினுடைய அவைகளிலே அவருடைய ஆசிகள் இல்லாமல் இந்த அவைகள் நடக்கிறது மிக மிக அரிது. எந்த அவையானாலும் எங்கிருந்தாலும் பறந்தோடி வருகின்ற ஒரு செட்டாக எங்களுடைய அன்பு தாயாக சொல்லுவார். எல்லோருடைய பெயர்களையும் அன்பாக அழைப்பதில் அவருக்கு ஒரு அலாதி. அவ்வாறு அழைப்பார். அத்தனை பேரையும் பார்த்து பிறகு நேரம் போய்விடும் என்பதற்காக முடித்து விடுவார். எல்லோருக்குமாக வந்திருக்கின்றேன், எல்லோரையும் வாழ்த்துகின்றேன் என்று அந்த எங்களை எல்லோரையும் வாழ்த்தி அந்த ஒற்றை சொல்லின் அன்பென்கின்ற ஒற்றை சொல்லிலே எங்களை தாயாக அத்தனை பேருக்கும் இருந்து இந்த எங்களுடைய தளங்களை இயக்கின்ற எங்கள் அன்பு தாய்க்கு உஷா அம்மாவுக்கு முதற்கண் நாங்கள் உங்கள் பாதம் பணிந்து உங்களிடம் ஆசி வேண்டி அழகிய கவிதை கொண்டு வருவார். எப்போதும் அந்த ஒற்றை சொல்லுகளுக்கு இடையில் பல கருத்துக்கள் பதிந்திருக்கும். இங்க ஒரு அழகாக சொல்லியிருக்கிறார், மானிடம் இல்லையேல் ஒன்றுமே இல்லை என்று. பாருங்கள், இதற்கு பிறகு இந்த கவிக்கு எவ்வாறு நான் பின்னோட்டம் கொடுப்பது? மானிடம் என்று ஒன்று இருந்தால்தான் வாழ்க்கை ஒரு வசந்தமாகும், இல்லையில் அது கானகமாகிவிடும் என்று சொல்லி இருக்கின்றார். ஒரு காட்டுக்குள் ஒரு எவ்வாறு சொல்வது, எதுவும் இல்லாத ஒரு கட்டாந்தரையாக காடாக காட்டுக்குள் நிறைய மரங்கள் செடிகள் இருக்கும். இவர் ஒரு கட்டாந்தரையாக அந்த மானிடத்தை காக்காவிட்டால் ஒன்றுமே இல்லாத ஒரு தரிசாக இந்த கவியிலே காட்டியிருக்கின்றார். உன்னிடம் பிறந்தோர்களை நீ அணைத்து வாழ வேண்டும் என்றும் பகுத்தறிவு கொண்டு தீயவற்றை அகற்றென்று சொல்லி இருக்கிறார். உன்னால் யார் யார் வாய் கேட்பினும் நீ அவற்றை கண்டறிய வேண்டும். வள்ளுவத்திலே இந்த கவிதைக்குள் பூத்தி இருக்கின்றார். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பது போல இங்க சொல்லி இருக்கின்றார். பகுத்தறிந்து தீயவற்றை கண்டுபிடி என்று சொல்லி இருக்கின்றார். உயர்ந்த சிந்தனை ஒன்றினாலேதான் வாழ்வில் நீ வெற்றி அடைய முடியும். எனவே மானிடம் காப்பதற்கு நீ சிந்தையில் உயர வேண்டும் என்று அற்புத கவி வரிகள் அம்மா. மரக்கவி என்று சொல்லி இருந்தீர்கள். அந்த கவிகளை வடிப்பதற்கும் அந்த கவி எந்த வகைக்குள் இருப்பது என்பதற்கு நெறியாளர் வந்து உங்களுடைய கவிதை பற்றி சொல்லுவார். மிக்க நன்றிகளும் வாழ்த்துக்களும் வணங்குகிறேன். மிக்க நன்றி. சுனாவுடைய இணையம் தடைப்பட்டிருப்பது போன்றிருக்கிறது. மற்றவர்கள் கேட்கிறதா? கேட்கவில்லையா காஜி? இடையில கொஞ்ச நேரம் இல்லாம போயிட்டோம். ஓகே 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 சொல்லுங்க. கேட்கல எங்களுக்கு. உங்களுடைய இது தடைப்பட்டு வந்த மற்றவர்களுக்கு சற்று தடையாக இருந்ததா சூனாவினுடையது இடையில்? தொடர்ந்து பேசுங்கள் பேசுங்கள் சுகுணா. சுகுணா பேசுங்கள், கேட்கிறது. கேக்குது கேக்குது. அவக்கு நாங்கள் பேசுவத அவ கேட்கல. ஐயோ, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? இப்ப கேக்குது. இப்பதான் உங்களுடைய ஒலிவாங்க சரியாக இருந்தது. நீங்க பேசுங்கள், தொடர்ந்து பேசுங்கள். அவங்க பேசிட்டாங்க. நான் முடிச்சிட்டேன் காஜி. நீங்க மிக்க நன்றி
மிக்க நன்றி சுகுணா, உங்களுடைய கருத்துக்கு. உஷாமா அவர்களுக்கும் மரபு கவிதை என்று கூறினார். உண்மையிலே தமிழ் மரபில் எதுவுமே இல்லாவிட்டாலும் அழகாக ஒரு செந்தொடை என்ற ஒன்றை கூறுவார்கள். அதுதான் தமிழின் சிறப்பு. எதுகை இருக்காது, மோனை இருக்காது, இயல்பு இருக்காது, அப்படி இருந்தாலும் கூட அழகான ஒரு பேர் செந்தொடை என்று வைத்திருக்கிறார்கள். அப்பாரு அந்த ஒரு குடும்பத்தில் 4 பிள்ளை இருந்தால் ஒரு பிள்ளை கொண்டு சவலை பிள்ளையாக இருந்தால் அந்த பிள்ளைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வளர்ப்பார்கள் பெற்றோர்கள். இழந்து விட மாட்டார்கள் அல்லது குறைவாக மதிப்பீடு செய்ய மாட்டார்கள். அதே மாதிரி தமிழெண்ணையும் அவர்தான் ஏற்றுக்கொண்டுள்ளார். எனவே எங்களுடைய உஷாமா அவர்களுடைய கவிதையை நாங்கள் மிகச்சிறந்த செந்தொடையாக நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். மிக்க மிக்க நன்றியும் வாழ்த்துக்களும் உஷாமா. எங்கிருந்தாலும் வந்து மிக அற்புதமான கவிதந்து எல்லோருக்குமான ஆசையையும் வழங்கி இருக்கிறீர்கள். உங்கள் முதல் கவிஞராக எப்போதும் நாங்கள் உங்களை அழைப்பதுண்டு. மிக்க நன்றியும் வாழ்த்துக்களும். வணங்கி மிக்க நன்றி. எல்லோருக்கும் சித்திர வருஷ வாழ்த்துக்கள், சித்திர வருஷ பிறப்பு வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். நாளையா சித்திர வசந்தம் இருக்கிறது. அதான் நான் அந்த தலைப்பை கொடுப்போம்னு சொல்லி கேட்டிருந்தேன். அடுத்த வாரம் வைப்போம்ன்றதுக்காக நாங்கள் வசந்த கால வருகையை நாங்கள் அடுத்த வாரம் வைத்துக் கொள்வோம். மிக்க நன்றி. இப்பொழுது இரா கலைச்செல்வி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாருங்கள் வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பேரவையின் நிறுவனர் தமிழ் மாமணி உதயநேசன் ஐயா அவர்களுக்கும், இந்த பன்னாட்டு கருத்தரங்கிற்கு தலைமை வகிக்கும் சுகுணா அம்மா அவர்களுக்கும், நெறியாளர் திருமகள் அம்மா அவர்களுக்கும், சக கவிஞர்களுக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு எனது கவிதையினை வாசிக்கிறேன். கவிதையின் தலைப்பு சிந்தையில் நிறைந்து மானுடம் காப்போம். விதையோடு உறங்கும் விருட்சகத்தின் ரகசியம் போல, விதையோடு உறங்கும் விருட்சகத்தின் ரகசியம் போல நமது சிந்தையில் முதலில் சிறகு விரிக்கட்டும் மனிதநேயம். நமது சிந்தையில் முதலில் சிறகு விரிக்கட்டும் மனிதநேயம். ஜாதி என்னும் சல்லடை கொண்டு மனிதர்களை வடிகட்டியது போதும். மதம் என்னும் மதயானை கொண்டு மனங்களை மிதித்தது போதும். அன்பு என்பது யாசிப்பவனுக்கு இடும் பிச்சை அல்ல. அன்பு என்பது யாசிப்பவனுக்கு இடும் பிச்சை அல்ல. சுவாசிப்பவன் எவனுக்கும் பகிர வேண்டிய பொதுவான காற்று. கவலைகளின் கரை படிந்த முகங்களில் ஒரு புன்னகையை நட்டு வைப்போம். கவலைகளின் கரை படிந்த முகங்களில் ஒரு புன்னகையை நட்டு வைப்போம். காய்ந்து போன இதயங்களின் ஈரத்தில் கருணை பயிரை நட்டு வைப்போம். காய்ந்து போன இதயங்களின் ஈரத்தில் கருணை பயிரை நட்டு வைப்போம். அறிவியலின் உச்சம் தொட்டும் அகிலத்தில் இன்னும் பசி உறங்கவில்லை. அறிவியலின் உச்சம் தொட்டும் அகிலத்தில் இன்னும் பசி உறங்கவில்லை. ஆயுதங்கள் குவித்தும் இங்கே அமைதி இன்னும் மலரவில்லை. ஆயுதங்கள் குவித்தும் இங்கே அமைதி இன்னும் மலரவில்லை. நிறம், மொழி, இனம் கடந்து துடிக்கும் இதயம் ஒன்றே என சிந்தையில் நிறைப்போம். நிறம், மொழி, இனம் கடந்து துடிக்கும் இதயம் ஒன்றே என சிந்தையில் நிறைப்போம். வாழ் தூக்கும் கைகளை விட கை தூக்கிவிடும் கரங்களே வரலாற்றில் நிலைக்கும். வாழ் தூக்கும் கைகளை விட கை தூக்கிவிடும் கரங்களே வரலாற்றில் நிலைக்கும். மானுடம் காப்போம் மண்ணுக்காக அல்ல, நம்மோடு வாழும் மனங்களுக்காக. மானுடம் காப்போம் மண்ணுக்காக அல்ல, நம்மோடு வாழும் மனங்களுக்காக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றியும் வாழ்த்துக்களும் பாராட்டுதல்களும் கலைச்செல்வி அம்மா. அற்புத கவிதை. உண்மையில் உங்களினுடைய அந்த கவி வரிகள், உங்களுடைய வாசிப்பு, அந்த சொற்களை அறுத்துறுத்து சொல்லுவார். அதுதான் அங்கே அழகு அந்த கவிக்கு. விதையோடு இருக்கும் விருட்சமாக என்று சொல்லி இருந்தீர்கள். இங்கே இந்த சொல்லாடலுக்குள் பலவித கருத்துக்களை நீங்கள் பொதித்து கொண்டு வந்திருக்கிறீர்கள். ஒரு விருட்சத்தை நாங்கள் அழகாக பார்க்க வேண்டுமே ஆனால் அந்த விதை நல்லதாக இருக்க வேண்டும். அப்போ ஒரு மானிடம் நாங்கள் காக்க வேண்டுமே ஆனால் எங்களுடைய உள்ளம் எவ்வாறு இருக்க வேண்டும், அந்த உள்ளத்திலே எண்ணத்தை நாங்கள் பொதிக்க வேண்டும் என்று சொல்லி அற்புத வரிகளாக ஒன்றாக அடுக்கி சென்றீர்கள் அம்மா. ஜாதி மத பேதத்தினை நிச்சயமாக நாங்கள் முதலிலேயே களைந்து விட வேண்டும் என்று சொல்லிவிட்டு இங்கே ஒரு இடத்தில் ஒரு சொல்லி இருந்தீர்கள். மிக அற்புதமான வரிகள். அதை நான் மிக ரசித்தேன் அந்த வரிகளை. நிறம், மொழி, இனம் கடந்து ஒரே ஒரு இதயம் தான், எல்லோருக்கும் துடிக்கின்ற இதயம் ஒன்றுதான். அந்த நிறத்தில் வேறுபட்டவன், மொழியில் வேறுபட்டவன்,
மொழி ஒவ்வொரு அந்த ஜாதிகளுக்கும் மதங்களுக்கும் இடையிலான இந்த இதயங்களினுடைய துடிப்பு வேறல்லவே. ஒரே ஒரு இதயம்தான் அத்தனை பேருக்கும் துடிக்கின்ற இதயம் ஒன்றாக இருக்க வேண்டும், ஒன்றுதான் துடிக்கின்றது. ஏன் இந்த பேதங்களை கொண்டு வந்து மானிடத்தினை நீங்கள் அளிக்கின்றீர்கள் என்று அற்புதமான வரிகள் அவற்றுக்குள் அடங்கி இருக்கின்றதம்மா. இங்கே சொல்லி இருந்தீர்கள், கவலையுற்று இருக்கின்றவர்களினுடைய முகத்துக்கு பார்த்தால் தெரியும் முகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லி அங்கே அந்த கவலையுற்று இருப்பவர்களுக்கு ஒரு புன்னகையினை நட்டி செல்லுங்கள். மிக அற்புதமான சொல்லாடலம்மா. அந்த புன்னகைக்குள் நிறைய விடயங்கள் பொதிந்திருக்கின்றன. புன்னகை ஒன்று, உண்மையில் புன்னகை ஒரு மருந்தாக இருக்கின்றது. எங்களுடைய வாழ்நாள் நீள்வதற்கும் நாங்கள் அழகாக வாழ்வதற்கும் பொன்னகை தேவையில்லை. அந்த புன்னகை ஒன்றே போதும். நாங்கள் எத்தனை ஆயிரம் செலவழித்து பொன்னகைகளை அணிந்தாலும் புன்னகை இல்லாதவனுடைய வாழ்வு பட்ட மரத்துக்கு ஈடாகும் என்கின்ற அற்புத காரணங்களை கரணியங்களை உங்களினுடைய அற்புத கவிவடிகள் வடித்து நிற்கின்றன. மிக அழகாக சொல்லி இருந்த அறிவியல் உச்சம் தொட்ட போதும் எங்களினுடைய பசி பட்டினி பிடிகள் நீங்காது தான் என்றும் இருக்கின்றன. அப்ப எவ்வளவு தூரம் நாங்கள் அறிவியலில் உயர்ந்தாலும் இவற்றையெல்லாம் களைவதற்கு நாங்கள் நிச்சயமாக சிந்தையில் நாங்கள் மானிடம் காட்பதற்காக சிந்தையை உயர்த்த வேண்டும் என்கின்ற அற்புத கவிவரிகள் மிக்க ஆளுமையான ஆரோக்கியமான கவிவடிகளாக இருந்ததுமா. மிக்க நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுதல்கள். மிக்க நன்றி கலைச்செல்லியம்மா. எப்போதும் முத்தமிழ் பேரவையோடு மிக மகிழ்வோடு இணைந்து கொள்ளும் ஒரு உறவு. நேரடி நிகழ்விலும் வந்து கலந்து கொண்டது மிக அற்புதமாக இருந்தது. மிக்க நன்றி அம்மா, மிக்க நன்றி. அழகான கவிதை தந்திருந்தீர்கள். மிக்க நன்றியும் வாழ்த்துக்களும். மிக்க நன்றி. அடுத்ததாக இதுல இணைந்திருப்பவர்களை அழைத்துவிட்டு நான் என்னுடைய கவினை தருகிறேன். அசோகன் சகோதரருக்கு இமயவரம்பன் சகோதரருக்கு ஒரு தகவல் அனுப்ப முடியுமா? வெளியில் வரும்படி அனுப்பி கொள்ளுங்கள். மிக்க நன்றி. நான் என்னுடைய கவி வரைக்குள் இப்பொழுது வருகிறேன். எங்களுடைய முத்தமிழ் பேரவை குடும்பங்களின் தலைவர் அன்புக்கும் நேசத்துக்கும் உதயநேசன் அண்ணா அவர்களுக்கும், என்னுடைய அருமை தங்கை சுகுணா சுதாகரன் அவர்களுக்கும், அன்பு மகள் மேரி அவர்களுக்கும், எங்கள் உயிரினும் மேலான அத்தனை கவிஞர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு, சிந்தையில் உயர்ந்து மானிடம் காப்போம். மடிகின்ற மாந்தனவன் மண் உயிரை மறப்பதேனோ, மண் அதனில் மாய்த்து விட்டு மதிநுட்பம் என்பதேனோ. மடிகின்ற மாந்தனவன் மண் உயிரை மறப்பதேனோ, மண் அதனில் மாய்த்து விட்டு மதிநுட்பம் என்பதேனோ. துடிதுடிக்க கொய்வதிலே துஷ்டரவர் வெல்லவரே, தூக்கமது நெருங்கவில்லை துடைத்தளிக்க முனைவதேனோ. படிப்பினைகள் பலவுண்டு பாருலகில் வரலாறாய், படைக்கலங்கள் பேசுவதால் பால் மனதை காட்டுகிறார். குடிமக்கள் காத்தெடுதல் கோனவனின் பெருங்கடனே, குறு மனதின் செயல் அதனால் குலைத்திடுவர் அமைதியினை. உள்ளத்தின் மகத்துவத்தை உயிரினிலே பதிக்காமல் உளமாறு சதி செய்தும் உதட்டினிலே சிரிக்கின்றார். உள்ளத்தின் மகத்துவத்தை உயிரினிலே பதிக்காமல் உளமாறு சதி செய்தும் உதட்டினிலே சிரிக்கின்றார். கள்ள மனம் கொண்டிங்கு களி கூர்ந்து திரிகின்றார். காழ்ப்புணர்ச்சி மேவிடவும் காசினியில் பலி செய்வார். துள்ளுவதும் துவழ்வதும் துணிவு கொண்டு சாடுவதும் துட்டரவர் மனங்களிலே விலகாமல் அமர்ந்திருக்கும். தெள்ளமுதில் நஞ்சூட்டி தெரியாதோர் போலிருப்பர், தெரிகின்ற பகை நன்று தேளாவோர் கொடுப்போம். சிந்தைதனை சீராக சீர்தூக்கல் நங்கடனே, சிந்தைதனை சீராக சீர்தூக்கல் நங்கடனே, சிதையாமல் உறவணைத்தல் திசையட்டும் நம் கடனே. முந்தைவினை வந்தணைக்க முனைப்போடு நாம் நின்று, மூதறிஞர் வழி நின்று மூவுலகும் காத்திருப்போம். எந்தே அவர் ஏற்ற முறை ஏது வழி நன்கறிந்து, ஏற்ற செயல் புரிந்துலகில் ஏணியென நாம் இருப்போம். விண்டை மிகு மனுக்குலமே தன்னினத்தை தான் அளித்தல், விலங்கிடையும் இல்லையென நீ உணரல் எப்போது. விண்டை மிகு மனுக்குலமே தன்னினத்தை தான் அளித்தல், விலங்கிடையும் இல்லையென நீ உணரல் எப்போது. சிந்தையிலே உயர்ந்திடுவாய்
சிகரம் அதை தொட்டு நிற்பாய், சீர்மேவும் உலகிதனை அனுதினமும் போற்றி நிற்பாய். வெந்தணலும் வீழாமல் வேகமுற எழுந்து நின்று வெய்யவனின் சூடகற்றி குளிர்விப்போம் வையகத்தை. கந்தை உடை மைந்தனவன் கல்வியொன்றே சொந்தமென காண்கின்ற வேளையிலே கடிதேகி உதவிடுவோம். கந்தை உடை மைந்தனவன் கல்வியொன்றே சொந்தமென காண்கின்ற வேளையிலே கடிதேகி உதவிடுவோம். மந்தமெனம் பூணாமல் மதி நுட்பம் கொண்டேனாம் மானுடத்தை காத்து நிற்றல் மகத்தான பணியன்றோ. மந்தமெனம் பூணாமல் மதி நுட்பம் கொண்டேனாம் மானுடத்தை காத்து நிற்றல் மகத்தான பணியன்றோ. நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்பாடா, ஒரு பெரிய கடல், அத்தனை விடயங்களையும் கொண்டு வந்திருக்கின்றார். ஒரு அற்புத மரபு கவியினிலே மிக அற்புதமான வரிகள். எதை சொல்வது, எதை விடுவது, அத்தனை வரிகளும் ஒரு உண்மையில் சிந்தையில் உயர்ந்து மானிடம் காப்போம் என்கின்ற வரிகளுக்கு பிசகாமல் ஒவ்வொரு வரிகளுமே அங்கு அமைந்திருந்தன. அழகான ஒரு கேள்வி கணையோடு அவர்களுடைய அந்த உணர்ச்சி வெள்ளம் அங்கே முதலிலேயே வந்து பாய்ந்திருக்கின்றது. உணர்வுகளால் அங்கே பல ஒரு இந்த கவியை நான் நினைக்கின்றேன் மிகவும் ஒரு உணர்ச்சி பூர்வமாக அவனுடைய சிந்தையின் வெளிப்பாடாக இன்றைய காலகட்டத்தில் இன்றைய வாழ்வியலில் அவர் கண்டவற்றை இந்த கவி தந்திருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். மடிகின்ற மனிதா என்று கேள்வி இணைப்பு சரியாக இருக்கிறதா? சரியா இருக்குது. உங்களுக்கு தான் கொஞ்சம் நெட்டு தான் இருக்கும் போல இருக்கு. நெட்ல விட்டு வருது. நான் எனக்குத்தான் அந்த தடங்கள் என்று நான் நினைத்தேன். என்னுடைய இணைப்பு தான். சூனாம்மா, உங்களுடைய இணைப்பு ஒரு நொடி பொழுது இடைக்கிட நின்று வருகிற மாதிரி இருக்குது. ஒருக்க கவனித்துக் கொள்ளுங்கள். எங்களுக்கெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. எங்களுக்கு கரெக்டா கேக்குது. என்னம்மா? இல்ல, எங்களுக்கெல்லாம் கரெக்டா தான் இருக்கு மேடம் பேசுறது. சரியா இருக்கு. அது ஒரு நொடி பொழுது. சரிப்பா. மிகவும் அருமையாக, மிக சிறப்பு. மிக்க நன்றியும் வாழ்த்து. மடிகின்ற மனிதன் மண்ணுயிரை மறப்பதேனோ, மண் உயிரை என்று கேட்டிருந்தார். எப்போதும் ஒரு நாளைக்கு நாங்கள் மடிக போகின்றோம் என்பதை தெரிந்திருந்துமே இந்த மனிதன் இந்த மண் உயிர்களை மறந்திருக்கின்றான் என்று அற்புதமான ஒரு கேள்விக்கணையோடு அவர்களுடைய கவி வரிகள் அமைந்திருக்கின்றன. படைக்கலங்கள் பேசுவதனால் நாங்கள் பண்பற்றவர்களாக மாறிவிட்டோமோ என்கின்ற ஒரு கேள்வி அங்கே அவருடைய வரிகள் எனக்கு எழுப்புகின்றன. குறு மனது கொன்று அவர்கள் ஏன் இவ்வாறு இருக்கின்றார்கள், இந்த மனிதர்கள் குறு மனதோடு ஏன் இருக்கின்றார்கள் என்று அங்கே ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். உள்ளத்தின் மகிமை அறியாது இந்த மனிதர்கள் கால் புணர்ச்சியோடு அவற்றை எல்லாம் கொண்டுதானே இயங்குகின்றார்கள் என்று சொல்லி இங்கே சொல்லி இருந்தால் பாருங்கள், ஒரு அற்புதமான வேட்டு. தெள்ள அமுதத்தில் அந்த தெள்ள அமுதாக இருக்கின்ற எங்களுடைய இந்த அரும்பெரும் சொத்தான இந்த மொழிகளிலே, தெள்ள அமுதம் என்று சொல்லுகின்ற எங்களுக்கான மொழியிலே நஞ்சு ஊட்டி தேன் பூசி அவர்கள் நஞ்சினைத்தான் அங்கே ஊட்டி இருக்கின்றார்கள், தேன் பூசி பேசுவதாக இருக்கின்றார்களே, இவர்கள் எவ்வாறு இந்த சிந்தையில் உயர முடியும் என்கின்ற கேள்விக்கு பல கேள்விக்கணைகள் அங்கே இருக்கின்றன. ஏற்ற செயல்களை செய்து நாங்கள் ஏணியாகத்தான் நிச்சயமாக மானிடத்துக்கு இருக்க வேண்டுமே தவிர நாங்கள் போறவனை உதைத்து விட்டு போகக்கூடாது என்று இங்கே சொல்லி இருக்கிறார். ஏற்ற செயல் செய்து ஏணிப்படியாக வாழ வேண்டும் என்று இங்கே ஒரு உண்மையில் மிகவும் ஒரு சிந்திக்க வேண்டியதும் மனிதனாக நாங்கள் கவலைப்பட வேண்டியதுமான ஒரு வரியை அங்கே அவர் கூறி சென்றிருக்கின்றார். தன் குலத்தை தானே அளிக்கின்ற ஒரு செயல். இந்த
விலங்குகள் கூட அவ்வாறு செய்வதில்லை. ஆனால் நாங்களே எங்களை அழிக்கின்றவர்களாக இந்த மனிதன் மட்டுமே இருக்கின்றான். அதை ஏன் அவன் உணரவில்லை என்கின்ற ஆதங்கத்தோடு தன் குலத்தை தானே அழிக்கின்றான் என்கின்ற ஒரு மிகவும் எல்லோரும் சிந்தித்து செயற்பட வேண்டிய அத்தனை பேருக்கும் சிந்தனையை இங்கே தூண்டி இருக்கின்ற சொல்லாக விலங்குகள் கூட ஆறறிவு படைத்த மனிதனை காட்டிலும் பண்பானதுகளாக தமிழத்தை தாமே காத்து வாழுகின்ற விலங்குகளோடு ஒப்பிடுகின்ற போது மனிதனாக பிறந்தும் அறிவு கொண்ட நாங்கள் எங்களினுடைய குலத்தை நாங்களே அழிக்கின்றோம் என்று இங்கு பல உள்ள குமுறலோடு அவனுடைய கவிவரிகள் அமைந்திருந்தன. கந்தையுடைய மனிதன் அவன் கட்டி இருந்தாலும் அங்கே நாங்கள் கல்வி ஒன்றே எல்லோரையும் காக்கின்ற ஒன்றாக இருக்கும். மதிநுட்பம் கொண்டு நீ உன்னுடைய சிந்தியை உயர்த்தி இந்த வாழ்க்கையில் உயர வேண்டும், மனிதத்தை காக்க வேண்டும். அற்புத வரிகளை காட்டி நிச்சயமாக இந்த கவிதை உங்களுடைய கவிவரிகள் அத்தனையும் பொன்னெழுத்துக்களால் பதிக்கப்பட வேண்டியவை. அவ்வளவு ஒவ்வொரு வரிகளுமே அங்கே கோடிட்டு கூறக்கூடியதான அத்தனை வரிகளையும் என்னுடைய இந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கின்றது. எப்போதுமே உங்களுடைய கவிகள் மரபிலே ஒரு சொல்லுவது மரபு அரசி. உங்களுக்கு நாங்கள் பின்னூட்டம் கூற முடியாது, எனினும் எனக்கு பிடித்ததும் இன்றைய அரங்குக்கு ஏற்றதுமான பின்னோட்டத்தை அளித்திருக்கிறேன். மிக்க நன்றிகள் அக்காட்சி, மிக்க வாழ்த்துக்கள். மிக்க நன்றி மேம், மிக்க நன்றி. அழகான பின்னூட்ட நாயகி, மிக அற்புதமாக பின்னூட்டம் அளித்திருக்கிறீர்கள். மிக்க நன்றியும் வாழ்த்துக்களும் அம்மா, மிக்க நன்றி. அடுத்ததாக சுவிஸ் நாட்டிலிருந்து ரதி கமல்நாதன் சகோதரி அவர்களை என்போடு அழைக்கிறேன். வாருங்கள். அடுத்து கண்ணன் நடராஜா சகோதரன் தயாராக இருக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். அனைவருக்கும் இந்நேர இனிய அன்பான வணக்கம். எனது புகைப்படம் போட முடியாமல் இருக்குதம்மா காணொளி, அதனாலே மன்னித்து கொள்ளவும். அனைவருக்கும் இந்நேர இனிய அன்பான வணக்கம். தாய் தந்தையையும் தாய் தமிழையும் வணங்கி ஆளுமை தலைமையாம் மகள் சுகுணா சுதாகரன் அம்மையார் அவர்களையும் நெறியாளர் திருமகள் சிறு பத்மநாதன் அம்மையார் அவர்களையும் வாழ்த்தி வழங்கி கொண்டு எனது கவிதைக்குள் வருகின்றேன். நான் கனடா நாட்டிலிருந்து இந்த கவிதையை உங்களுக்காக சுடச்சுட எழுதி தருகின்றேனம்மா. சிந்தையில் இருத்தி மானிடம் காப்போம், சிந்தையில் இருத்தி மானிடம் காப்போம், சீரிய வழியில் சிந்தையை வைப்போம். சிந்தையில் இருத்தி மானிடம் காப்போம், சீரிய வழியில் சிந்தையை வைப்போம். எந்தையும் தாயும் காட்டிய பாதை எம்மையும் உயர வைத்திடும் நாளும், எந்தையும் தாயும் காட்டிய பாதை எம்மையும் உயர வைத்திடும் நாளும். வந்தனை செய்து வழிபல கண்டு வந்திடும் தடையை வாஞ்சையால் வென்று, வந்தனை செய்து வழிபல கண்டு வந்திடும் தடையை வாஞ்சையால் வென்று, முந்தைய வினையை முற்றுமே அறுத்து முகிழ்த்திட மானிடம் காத்துமே உய்வோம். முந்தைய வினையை முற்றுமே அறுத்து முகிழ்த்திட மானிடம் காத்துமே உய்வோம். நல்லதை நாடி நன்மையே செய்து நலம்பெல கோடி நாடியே வருமே. நல்லதை நாடி நன்மையே செய்ய நலம்பெல கோடி நாடியே வருமே. அல்லவை போக்கி அறம்பலை செய்ய அன்புமே ஓங்கி மானிடம் துளிக்கும். அல்லவை போக்கி அறம்பல செய்ய அன்புமே ஓங்கி மானிடம் துளிக்கும். பல்லுயிர் ஓம்பி பாரினில் மாந்தம் பல்கிட நாமும் பண்புடன் வாழ்வோம். பல்லுயிர் ஓம்பி பாரினில் மாந்தம் பல்கிட நாமும் பண்புடன் வாழ்வோம். சொல்லிலும் உறுதி சோர்விலா பணிவும், சொல்லிலும் உறுதி சோர்விலா பணியும், சொல்லிடும் மாந்தம் சேர்க்குமே அன்பை. சொல்லிடும் உறுதி சோர்விலா பணியும், சொல்லிடும் மாந்தம் சேர்க்குமே அன்பை. சொல்லிடும் மாந்தம் சேர்க்குமே அன்பை. வாய்ப்புக்கு நன்றி கூறி வணங்கி நிறைவு செய்கின்றேன். அனைவருக்கு நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றியும் வாழ்த்துக்களும் அண்ணே. உண்மையில் தனது நாட்டில் இல்லாவிட்டாலும் கனடா தேசம் சென்றிருந்தாலும் அந்த பன்னாட்டு கவியரங்கம், எங்களுடைய கவியரங்குகளை தவற விடாது நான் நினைக்கின்றேன். முந்தைய காலங்களில் கூட ஓரிரு பேரோடு கூட சில வேளைகளில் அந்த கவியரங்கு பெறுகின்ற போது அந்த கவியரங்குகளை என்றுமே விட்டுவிடக் கூடாது என்பதில் முனைப்பாக இருக்கின்றவர் எங்களுடைய சுவிஸ் நாட்டின் இணைப்பாளர் ரதி கமலநாதன் அவர்கள்.
இன்றும் ஒரு அன்பு தாயாக இங்கு வருகை தந்து தன்னுடைய கவிதனை உடனடியாக எழுதி கொண்டு வந்து தந்ததாக இங்கே சொல்லியிருந்தார். மிக்க நன்றிகளும் வாழ்த்துக்களும் உங்களுடைய வருகைக்கும் உங்களுடைய ஆழமான கவிதைக்கும். எங்களுடைய கவியாக உண்மையில் நாங்கள் இந்த தலைப்பை கொடுத்து இருந்தோம், சிந்தையில் உயர்ந்து மானிடம் காக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கவி வரிகளோடு இங்கே சிந்தையில் வைத்து நாங்கள் சிந்தையில் நினைத்து எல்லாவற்றையும் சீர்மிகு வாழ்வினை வாழலாம் என்று அங்கே தொடங்கி இருந்தார். வந்தனை செய்து வழிபல கண்டு நாங்கள் வந்துடும் தடைகளை அகற்றி வாழ்வில் உயரலாம் என்று சொல்லி ஒரு கவி வரி அங்கே காணப்பட்டது. நல்லதை நாடி நன்மையே செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான கருத்து அங்கே புதைக்கப்பட்டிருந்தது. நல்லதை நாடி நன்மையை செய்து வாழ்வினில் நாங்கள் மானிடம் காக்கலாம் என்றும், அதனை தொடர்ந்து அவனுடைய அந்த மரபு கவி வரிகளிலே அல்லவை போக்கி அறம் பலம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அல்லவை நீங்கினாலே எங்களுடைய வாழ்க்கையானது நிச்சயமாக உயர்வு பெறும். அந்த அல்லவை நீக்குகின்ற போது அறம் பல செய்தால் மட்டுமே நாங்கள் இந்த அல்லவையை போக்க முடியும். இவற்றை நீக்கி அறம்பல செய்து நாங்கள் சிந்தையில் உயர்ந்து மானிடம் காக்கலாம் என்றும், மண்ணீர் அத்தனையே ஓப்ப வேண்டும் என்று சொல்லியிருந்தார். சொல்லிலும் உறுதி கொண்டு அது செல்லிடும் மாந்தருக்கு அந்த சொல்லில் உறுதி, அந்த சொல் போல் செயல் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தோடு அந்த கவி வரிகள் இங்கே காணப்பட்டன. சொல்லில் உறுதி கொண்டு சொல்லிடும் மாந்தம் அன்பினால் உயர்வு பெறலாம். அன்பு ஒன்றுதான் வாழ்க்கையில் எல்லாம் என்று சொல்லுவார். அடிக்கடி வணக்கங்களிலே கூட அன்பு ஒன்றுதான் ஆளும் சக்தி என்று சொல்லி தொடங்குவார். அதற்கு ஏற்றவாறு இன்று இந்த சொல்லும் செயலும் ஒன்றாக அமைந்துவிட்டால் இந்த மாந்தர்கள் அன்போடு வாழலாம். அந்த சொல்லிடும் மாந்தம் அன்பினை சொல்ல வேண்டும், அன்போடு வாழ வேண்டும். அன்புக்கு உண்டோ அடைக்கும் தாள்? உண்மையில் இல்லை. அன்பென்ற சக்தி பரவி இருந்தால் அந்த அன்பினாலே நாங்கள் வாழ்வில் அத்தனையையும் அடைந்து விடலாம் என்பது ஒரு பல நெறிகளோடு இந்த கவிவரியானது அமைந்திருந்தது. மிக்க நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுதல்கள் மன்னி. சொல்லிலும் செயலிலும் ஒன்றாகி உலகை வென்றாவும் என்று நானும் இத்தருணத்தில் கூறிக்கொண்டு உங்களுக்கு நன்றியை பாராட்டுகின்றேன். நன்றி. மிக்க நன்றி அம்மா. மகிழ்ச்சி. ஆழமான உங்களை அற்புதமான ஊட்டத்துக்கு எனது வாழ்த்துக்களும் நன்றிகளும் அம்மா. நன்றி. நன்றி. மிக்க நன்றி. தங்களுடைய கவிதைக்கு மிக்க நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவர் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்றோம். மிக்க நன்றி. அடுத்ததாக தாய் தமிழகத்திலிருந்து கண்ணன் நடராஜா சகோதரர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தொடர்ந்து இமயவரம்பன் சகோதரர் தயாராக இருக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். வாருங்கள் கண்ணன் நடராஜா சகோதரர் அவர். வணக்கம் மேடம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பேரவை பன்னாட்டு கவியரங்கம். தலைப்பு சிந்தையில் உயர்ந்து மானுடம் காப்போம். அன்னை தமிழுக்கு அன்பு வணக்கம். தலைமை தாங்கும் கவிஞர் சுகுணா சுதாகரன் அவர்களுக்கு வணக்கம். அவை வணக்கம். முன்னிலை வகிக்கும் நிறுவனர் தமிழ் மாமணி தாழை இரா உதயநேசன் அவர்களுக்கு வணக்கம். நெறியாளர் மதிப்புறு முனைவர் திருமதி ஸ்ரீ பத்மநாபன் அவர்களுக்கு வணக்கம். அவையோர் அனைவருக்கும் அன்பு வணக்கம். கவியரங்கம் சிந்தையில் உயர்ந்து மானுடம் காப்போ. நிந்தை செய்வதால் நிம்மதி ஏது, கந்தையானாலும் கசக்கி கட்டு. விந்தை உலகம் வேடிக்கை காட்டுது, சிந்தை அழித்து சிரித்து மகிழுது. யாதும் ஊரே யாவரும் கேளீரென ஊரும் உலகும் உயர்ந்து நின்றால் பேரும் புகழும் பெரிதும் நிலைக்க தெருவெல்லாம் உறவாய் திகழும் நாட்டில். போரும் புகழும் பூமியில் எதற்கு, வேரும் விருட்சமும் வேண்டும் நமக்கு. கூறிய அறிவுரை கொண்டு நடந்தால் தேறிய உறவாய் திகழும் உலகு. மனிதம் காத்து மண்ணை காப்போம், புனிதம் காத்து போரை நிறுத்துவோம். அணியன உலகில் அமைதி காப்போம், பிணியனும் பகையை புறக்கணித்து வாழ்வோம். இயற்கையை எதிர்த்தால்
ஏதோ புலம்புகிறாய், செயற்கை அழிவுகள் செய்தால் நன்றோ? அடர்ந்த வனம்போல் அகிலத்தில் நமக்கு படர்ந்த மனம் பாரினில் கொள்வோம். நிந்தை செய்யாதே நிலத்தில் என்றும் சிந்தை செழிக்க சிறந்து வாழ்ந்து தானம் செய்து தரணி காக்க வானம் போல வளத்தை காப்போம். வாய்ப்புக்கு நன்றி. கண்ணன் நடராஜன். வணக்கம். மிக்க நன்றி சகோதரா, மிக்க நன்றி. உங்களுடைய உண்மையில் எப்போதும் ஓடோடி வருவார் கண்ணன் நடராஜா சகோதரர். மிக்க நன்றியும் வாழ்த்துக்களும் பாராட்டுதல்களும் உங்களிடம் ஆசி வேண்டி தொடர்கின்றோம். உண்மையில் உங்கள் அனைவரோடும் பயணிப்பது எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரும். அன்று தொட்டு எங்களுடைய அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பேரவையானது ஆரம்பித்த காலத்தொட்டு இன்று வரை கண்டால் அது அந்த தெரியும் தானே, வீட்டுக்காரரை கண்டது மாதிரியான ஒரு நெகிழ்வினை எங்களுக்கு தரும். ஐயா, மிக்க நன்றியும் வாழ்த்துக்களும் பாராட்டுதல்களும் உங்களுடைய வருகைக்கு. இங்கே ஒரு அற்புதமான கேள்வி ஒன்றினை கேட்டு சென்றிருக்கின்றார். இயற்கை அனர்த்தங்கள் வருகின்ற போது நாங்கள் ஏதோ எல்லாம் புலம்பி அந்த இயற்கையை திட்டி தீர்க்கின்றோமே, நீங்கள் செயற்கையை கொண்டு இந்த சமூகத்துக்கு, இந்த இயற்கைக்கு, இந்த வாழ்வியலுக்கு கொடுக்கின்ற துன்பங்கள் எல்லாம் சரியா என்று ஒரு அருமையான கேள்வி ஒன்றினை அங்கே விட்டு சென்றிருக்கின்றார். மனிதானே சிந்தித்துப்பார். இயற்கை அனர்த்தங்களினால் நாங்கள் அது இருந்துட்டு வருகின்ற போது எத்தனை விதமான கதைகளை சொல்லி திட்டி தீர்க்கின்றோம். ஆனால் செயற்கையாக நீ செய்கின்றவற்றால் என்ன நடைபெறுகின்றது என்று நீ பார்க்கவில்லையா என்று கேட்டு இருக்கின்றார். மனிதன் காத்து நாங்கள் மனிதத்தை பேணுகின்ற போது மண் காக்கப்படுகின்றது என்றும், புனிதத்தை காத்து நீ நிச்சயமாக போர்களை தவிர்த்துக் கொள் என்று சொல்லி இருக்கின்றார். விந்தை உலகம் வேடிக்கையாக இருக்கின்றது. யாதுமூரே யாவரும் கேளீர் என்று ஒரு சொல்லுக்குத்தான் இங்கே இருக்கின்றதே ஒழிய நாங்கள் அவ்வாறு வாழுகின்றோமா? இவற்றையெல்லாம் நாங்கள் கடைபிடித்து வாழுவதற்கு நிச்சயமாக சிந்தையில் உயர வேண்டும். அந்த சிந்தையில் உயர்கின்ற போது நிச்சயமாக மானிடம் காக்கப்படும் என்கின்ற ஒரு அழகிய கவியினை இங்கே கொண்டு வந்து அற்புதமான கேள்வியினை இந்த அரங்கில் விட்டு சென்ற எங்கள் அன்பு சோதனுக்கு மிக்க நன்றிகளும் வாழ்த்துக்களும். நேரங்கள் வருகின்ற போது தொடர்ந்து எங்களோடு தொடர்ந்திருங்கள் சகோதரா. நன்றி. நன்றி. மிக்க நன்றி சகோதரா, மிக்க நன்றி. உங்கள் வருகைக்கும் உங்கள் கவித்தருகைக்கும் சார்பான வாழ்த்துக்களை நன்றியும் கூட்டிக்கொள்கிறோம். மிக்க நன்றி. அடுத்ததாக இனி வரமன் சகோதரர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அவரை தொடர்ந்து அபிராமி தயாராக இருக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். பாரகம் சகோதரா. அவைக்கு வணக்கம். அதுக்கு முதல்ல ஒரே ஒரு சின்னதா ஒண்ணு சொல்லணும். சகோதரி முனைவர் பாஸ்கரன் அவங்க வந்து என்னுடைய சகோதரியின் வீட்டுக்கு பின்னாடிதான் இருக்காங்க. அவரு இணைப்புல வந்து ஏதோ சில இடையூறுகள் இருக்கிறதால அவரால் கலந்து கொள்ள முடியல. ஆனா என்னுடைய சகோதரியை அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கேன். சகோதரியுடைய மொபைல்ல இருந்து அவங்க இப்ப பேச போறாரு. இன்னும் கொஞ்சம் அடுத்தது நீங்க வாய்ப்பு கொடுக்கும் பொழுது 188 எங்க அவங்களுடைய இப்ப உங்களோட சகோதரி இந்த இணைப்பில் இருக்கிறாரா இப்பொழுது? இருக்கிறாரு சகோதரி இருக்கிறார். அப்படியானால் நான் அபிராமி அம்மா உங்களுடைய முகத்தை காட்டுறீங்களா? எந்த அபிராமி என்று தெரியவில்லை. அபிராமி அவங்க பேசிட்ட பிறகு கூட நீங்க வாய்ப்பு அளிங்க. நான் இதை வந்து உங்களுக்கு சொல்றதுக்கு வேற ஒண்ணு இல்ல. நம்ம அவங்க இடையூறு அபிராமிக்கு அடுத்ததாக நான் இங்கதான்டா இருக்கிறேன், இங்கதான் இருக்கிறேன். சரி, அங்க இரு, அவர்கிட்ட கொடு போன அப்புறமா. பரவாயில்லம்மா, அவங்கள ஏற்றுக்கொள்ளுங்க, பிரச்சனை இல்லை. உன்னுடைய அவங்க இணையம் ஏதோ பிரச்சனை இருக்கு. சரி, நீ பேசுறது காதுல விழ. நல்லா இருந்ததுன்னா பேசுங்க. ஆமா, பாத்துக்கலாம். சரி, அவருக்கு சரி. சகோதரி தமிழ்ச்செல்வி, நீங்க உங்களுடைய இணைப்பை வந்து மியூட்ல போடுங்க. அடுத்தது வந்து நீங்க பேசும்போது நல்லா தெளிவா இருந்ததுன்னா ஐயா பேசட்டும். அடுத்தது நீங்கள் ஆரம்பிங்கள் சகோதரன். இனி விரும்புகிற சகோதரன். பன்னாட்டு கவியரங்கம்
168வது அரங்கு. தலைமையேற்று மிக சிறப்பாக நம்ம எல்லாம் பின்னூட்டம் அளித்து ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கும் கவிஞர் சுகுணா சுதாகரன் அவர்களுக்கும், முன்னிலை வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நம்முடைய அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பேரவையின் குழுமத்தின் நிறுவனர் தமிழ் மாமணி தாழையார் இரா உதயநேசன் அவர்களுக்கும், நெறியாளர் மதிப்புறு முனைவர் திருமகள் ஸ்ரீ பத்மநாபன் சகோதரி அவர்களுக்கும், இந்த அரங்கிலே குழுமி இருக்கும் அனைத்து கவிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நான் இந்த சிந்தையில் உயர்ந்து மானுடம் காப்போம் என்ற தலைப்பிற்குள் சென்று ஒரு சில வரிகள் கவி பாட விழைகிறேன். மானுடம் என்பது மனிதனை மனிதனாய் மாண்புடன் மதித்து சமமாய் போற்றுவது. மானுடம் என்பது மனிதனை மனிதனாய் மாண்புடன் மதித்து சமமாய் போற்றுவது. பிறப்பால் எல்லா உயிர்களும் ஒன்றென உறவோர் வாழ உரிமை தருவது. பிறப்பால் எல்லா உயிர்களும் ஒன்றென உறவோர் வாழ உரிமை தருவது. இரக்கம் கொண்டு இரக்க வருவார், இரக்கம் கண்டு இரக்க வருவோர் இறக்கும் முன்னரே இருப்பதை கொடுப்பது. இரக்கம் கொண்டு இரக்க வருவோர் இறக்கும் முன்னரே இருப்பதை கொடுப்பது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் ஓடியே சென்று நீரை சொரிவது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் ஓடியே சென்று நீரை சொரிவது. தேடிய கொழுக்கொம்பு இல்லாத நேரத்தில் தேரையே கொடுத்து முல்லையை காப்பது. தேடிய கொழுக்கொம்பு இல்லாத நேரத்தில் தேரையே கொடுத்து முல்லையை காப்பது. குளிருக்கு நடுங்கி உயிருக்கு அஞ்சும் மயிலுக்கு போர்வையை மனதார ஈவது. குளிருக்கு நடுங்கி உயிருக்கு அஞ்சும் மயிலுக்கு போர்வையை மனதார ஈவது. பிறரின் நோவை தன்னோயாய் கொண்டு உரிய நேரத்தில் உதவ முனைவது. மனிதன் என்பவன் மனம் படைத்தவன். மனத்தை கொண்டதால் மனிதமானவன். மனிதன் என்பவன் மனம் படைத்தவன். மனத்தை கொண்டதால் மனிதன் ஆனவன். மனமோ அறியாது நல்லது கெட்டது. மனமோ அறியாது நல்லது கெட்டது. மனம் சொல்வதை மதியால் ஆய்ந்திடு. மனம் சொல்வதை மதியால் ஆய்ந்திடு. மனத்தின் வழியே நடக்க துவங்கினால் இனத்தின் அழிவு இறுதியில் உண்டு. மனத்தின் வழியே நடக்க துவங்கினால் இனத்தின் அழிவு இறுதியில் உண்டு. மனிதன் மனத்தில் அன்பை விதைத்திடு. மனிதன் மனத்தில் அன்பை விதைத்திடு. மாண்புடன் மனத்தை அறவழி பழக்கு. மனிதன் மனத்தில் அன்பை விதைத்திடு. மாண்புடன் மனத்தை அறவழி பழக்கு. உலகப் போரால் உலகோர் அழிவர், கலகத்திற்கான காரணம் அறிந்திடு. உலகப் போரால் உலகோர் அழிவர், கலகத்திற்கான காரணம் அறிந்திடு. தான் எல்லாம் என்னும் அகங்காரம் தம்மையே அழிக்குமாம் என்று அறியாதோர். தான் எல்லாம் என்னும் அகங்காரம் தம்மையே அழிக்குமாம் என்று அறியாதோர். பச்சிளம் குழந்தைகள், மூத்த குடியினர், இச்சை இல்லாத இனிய உறவுகள் எல்லாம் அழிந்து இல்லாமல் போகும் என்பதை அறிந்து போரினை நிறுத்து. பச்சிளம் குழந்தைகள், மூத்த குடியினர், இச்சை இல்லாத இனிய உறவுகள் எல்லாம் அழிந்து இல்லாமல் போகும் என்பதை அறிந்து போரினை நிறுத்து. போருக்கு ஆகும் பெரும் பொருள் செலவை பசிப்பினி போக்கட பகிர்ந்து அளித்திடு. போருக்கு ஆகும் பெரும்பொருள் செலவை பசிப்பினி போக்கிட பகிர்ந்து அளித்தால் இல்லை என்ற வறுமை நிலையை இல்லாமல் செய்து இன்பம் வார்க்கலாம். இல்லை என்ற வறுமை நிலையை இல்லாமல் செய்து இன்பம் வார்க்கலாம். சிந்தையால் உயர்ந்து மனிதம் காப்போம், நிந்தை இன்றி நிலத்தில் வாழ்வோம். சிந்தையால் உயர்ந்து மனிதம் காப்போம், நிந்தை இன்றி நிலத்தில் வாழ்வோம். வாய்ப்பளித்த அவைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றியும் வாழ்த்துக்களும் சகோதரா. எப்போதும் எவ்வளவு வேலை பணிகள் இருந்தாலும் வேலை பழுக்கள் இருந்தாலும் எங்களுடைய பன்னாட்டு கவியரங்கத்தினை அலங்கரிப்பதில் உங்களுக்கு நீங்கள் தான் சகோதரா. இணைந்ததிலிருந்து தொடர்ந்து இணைகின்ற ஒரு அன்பு உள்ளமாக ஆரோக்கியமான கருத்துக்களோடு இணைகின்ற உங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுதல்களின் நன்றிகளும்
தொடர்ந்து எங்களோடு பல பேரை இணைத்திருக்கின்ற பெரும் பங்கினையும் செய்திருக்கின்ற உங்களுக்கு என்றுமே நாங்கள் நன்றி கடன் பட்டவர்கள். மிக்க நன்றி சகோதரா. இமயத்தில் இமயம் உயர்வானது போல் அவருடைய மனமும் மிக உயர்வானது. பல சிந்தையில் அவருடைய கவி வரிகள் நிறையவே பல நீழ்ச்சியான கருத்துக்களை எங்களுக்கு தந்திருக்கின்றன. மானிடம் என்றால் என்ன என்பதனை முதலில் நான் நினைக்கின்றேன், ஒரு பட்டிமன்றமோ விவாத மேடைகளில் கலந்து கொண்டதான ஒரு உணர்வினை உங்களுடைய கவி வரிகள் எனக்கு தந்திருக்கின்றன. அந்த பொருள் என்னவென்று சொல்லிவிட்டு நாங்கள் பேசுவோம், அது என்றால் என்ன என்பது. அதுபோல் மானிடம் என்பது என்ன என்பதனை உங்களுடைய கவி வரிகள் இங்கே கோடிட்டு காட்டி நிற்கின்றன சகோதரா. மனிதனே மனிதனாக மதிப்பதுதான் முதலாவது மானிடத்தினுடைய புள்ளி, அந்த ஆரம்ப புள்ளியினை இங்கே தொட்டு காட்டி நிற்கின்றீர்கள். பிறப்பால் எல்லா உயிர்களும் ஒன்றென்று நீ எப்போது உணர்கின்றாய் அப்போதே நீ மானிடம் காக்கின்றவனாக மாறிவிடலாம் என்று சொல்லி இருக்கின்றீர்கள். அவர்கள் வருவதற்கு முன்னரே உன்னிடம் இருப்பதை கொடுத்து விடு என்று சொல்லி ஒரு அற்புத வரி. அது உண்மையில் இப்போது எல்லாம் யார் யார் அதனை செய்கின்றார்களோ தெரியவில்லை. அவர்கள் கேட்பதற்கு முன்னமாக நீ என்னிடம் இருப்பதை கொடுத்து விடு. பார்வையிலேயே தோற்றத்திலேயே தெரியும் அவர் என்னை கேட்க வருகின்றார், எப்படி இருக்கின்றார்கள் என்று. அவ்வாறு உனது புத்தி கூர்மையினால் நீ அதனை செய்து விட்டால் அங்கு மானிடம் என்பது காக்கப்படுகின்றது. வாடிய பயிர்களை கண்டு எப்போது நீ நீரை ஊற்றப் போகின்றாயோ அவ்வேளையில் கூட உன்னுக்குள் மானிடம் இருக்கின்றது என்று சொல்லி இருந்தீர்கள். மிக அழகான ஒரு சொல்லாடல். தன்னை போல் பிறரை நேசிப்பவன் மனிதன் ஆகின்றான். உண்மையில் ஏனெனில் முன்னுக்கு இருந்து பார்க்கின்ற போது என்னுடைய கவலை உங்களுக்கு தெரியாது, என்னுடைய பிரச்சனை உங்களுக்கு தெரியாது, உங்களுடைய பிரச்சனைகள் எனக்கு தெரியாது. ஆனால் எப்போது ஒருவன் பிறரை தன் போல நேசிக்கின்றானோ அல்லது அவனுடைய இடத்தில் இருந்து சிந்திக்கின்றானோ அப்போது அவனுடைய வலிகளும் அவனுடைய மனக்கிடக்கைகளும் எங்களினுடையதாக மாறிவிடுகின்றது. அழகாக சொல்லியிருந்தீர்கள், பிறரின் நோவை உனது நோவாக உனது நோயாக நீ எப்போது பார்க்கின்றாயோ அங்கே நீ மானிடம் உன்னிடத்தில் வளர்கின்றது என்று சொல்லி, மனம் படைத்தவன் தான் மனிதன். அந்த மனிதனுடைய மனத்துக்குள் எத்தனை செயல்கள் இருக்கின்றன. மனிதனாக பிறந்ததே இந்த மனம் கொண்டவன் தான். இந்த மனதினை நீ மதிநுட்பம் கொண்டு வென்றுவிடு என்று சொல்லி ஒவ்வொரு வரிகளையுமே அங்கு ஒரு அற்புதமான ஆக்கங்களாக இருக்கின்றன. அன்பினை விதைத்து நீ மானிடத்தை வெல்லென்று சொல்லி இருக்கின்றீர்கள். அகங்காரம் என்கின்ற ஒன்றினை விட்டெறிந்து விடு, பசிப்பினி அகற்றிடு, போருக்கு கொட்டுகின்றவற்றை எல்லாம் இந்த பசிகளுக்காக இந்த வறியவர்களுக்காக கொடுத்து விடுங்கள் என்று இங்கே ஒரு நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய அவர்களை கூட கேட்கின்றதான பல விடயங்கள் உங்களினுடைய கவிவரிகளில் பொதிந்திருக்கின்றன. ஆளுமையான அற்புதமான கவிவரிகளுக்கு மிக்க நன்றிகளும் வாழ்த்துக்களும். உண்மையில் சிந்தையில் உயர்ந்து மானிடம் காப்பதற்கு உங்களுடைய கவிவரிகள் பெரிதும் உதவும் என நினைக்கின்றேன். மிக்க நன்றி சகோதரா. அருமையான பின்னோட்டம். நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். நன்றி சகோதரி. மிக்க நன்றி சகோதரா. வந்தவரெல்லாம் இந்த உலகில் தங்கிவிட முடியாது, தங்கினால் இடமே இது என்ற மாதிரி இருக்கும் காலத்தில் நாங்கள் வழங்கிவிட வேண்டும். அதுதான் உயர்வான ஒரு பணி. மிக மிக அற்புதமாக தந்திருந்தீர்கள். தலைப்பு கேட்ட அற்புதமான கவிதை. மிக்க நன்றியும் வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. நன்றி நன்றி. இப்பொழுது பாஸ்கரன் சகோதரர் அவர்களை அபிராமி வர போறீங்களாமா? பாஸ்கரன் சகோதரர் அழைத்து விட்டு அழைக்கட்டுமா? போக போறீங்களா? இல்ல இப்ப நான் நீ பேசுனா போகும். அம்மா சார் இருக்கிறாங்கம்மா, என் செல்லுல இருந்து பேசுவாங்க. அதான் ரெடி சொல்லியாச்சு. சரிடா, சரி நீங்க பேசுங்க சார். சரி, இப்ப நான் பதிவு பண்ணா அது பதிவாகுமா? பதிவாகும். சகோதரி அவங்க பேசலாமா? அவங்க வாய்ப்பு அடிச்சிருவோமா? நம்ம பாஸ்கரன் சகோதரர் பேச சொல்லலாமா இல்ல அபிராமி சகோதரி பேச சொல்லுங்க சகோதரா, பேச சொல்லுங்க. வாய்ப்பெல்லாம் சொல்லலாமா வேண்டாமா? ஏதாவது சொல்றது சொல்லுங்க. ஒன்னும் டைம் நீங்க பேசுங்க சார். கொஞ்சம் பிரச்சனை. ஆரம்பிகள் சகோதரா. நன்றிமா. தமிழ்தாய் வாழ்த்து. செவ்வான முகட்டில் நிற்கும் செந்தமிழின் சிறப்பே வாழ்க. பவ்யமாய் வணங்கி போற்றி
பைந்தமிழை புகழ்ந்தேன் வாழ்த்தி, எவ்விடத்தில் தவழ்ந்து நீயும் எழிலாக திறந்து ஓங்கி அவ்வியத்தை அகற்றி ஓட்டி ஆளுகின்ற தமிழே போற்றி. முத்தமிழை புலனத்தில் வளர்த்து போற்றும் மாண்புமிகு உள்ளங்கள் உயர்ந்து வாழ்க. சித்திரமாய் அமெரிக்க மண்ணில் வாழ்ந்தும் சரித்திரத்தை தமிழுக்கு படைக்கும் பூவே, முத்தமிழ் இலக்கியத்தை சிறப்பு செய்யும் மகிழ்வான பேரவையின் குழுமம் வாழ்க. எத்திசையும் தமிழ் மணக்க மாலை சூட்டி இயங்குகின்ற பேரவைகள் வாழ்க வாழ்க. தலைமை வாழ்த்து. கவிஞர் சுகுணா சுதாகர் வாழ்க. கவிதை அரங்க தலைவர் வாழ்க. சுவையை கவியில் கலந்தே ஊட்டும் கவியை கரும்பு காடாய் வழங்கும் கவிதை சோலை சுடரே வணக்கம். சந்தையில் உயர்ந்து மானுடம் காப்போம். சிந்தையில் சிந்தனை கூட்டில் செந்தமிழ் தேன்கள் சிந்தும் துளியில் சிறப்பாய் மானுடம். சிந்தனை கூட்டில் செந்தமிழ் தேன்கள் சிந்தும் துளியில் சிறப்பாய் மானுடம். மனிதன் உறுப்பில் மதிப்பே இல்லை, புனிதம் மானிடம் புரிதலில் உண்டு. மனிதன் உறுப்பில் மதிப்பு இல்லை, புனிதம் மானிடன் புரிதலில் உண்டு. சிந்தை முழுவதும் சிந்தையில் இருந்தால் சிந்தும் வியர்வை சந்தைக்கே ஆகிவிடும், சமுதாயத்திற்கே ஆகிவிடும். மானுடம் காத்தால் மதிப்பில் உயர்வாய், மானுடம் காத்தால் மதிப்பில் உயர்வாய். ஊனுடம்பு சிந்தைக்கும் உண்டென்று உழைத்திடு, ஊனுடம்பு சிந்தைக்கும் உண்டென்று உழைத்திடு. சுயத்தை காப்பதில் சுகத்தை காணாதே, சுயத்தை காப்பதில் சுகத்தை காணாதே. பயத்தில் அறத்தை பாதுகாத்து பேணுவாய், பயத்தில் அறத்தை பாதுகாத்து பேணுவாய். பசிக்கு உணவை பகிர்ந்து உண்டிடு, பசிக்கு உணவை பகிர்ந்து உண்டிடு. வசிக்கும் வீட்டில் திண்ணையாய் இருந்திடு, வசிக்கும் வீட்டில் திண்ணையாய் இருந்திடு. ஓடியே நீட்டிடு உன் உதவும் கரத்தை, ஓடியே நீட்டிடு உதவும் கரத்தை. வாடிய வேருக்கு வார்த்திடு நீரை, வாடிய வேருக்கு வார்த்திடு நீரை. கூடி வாழ்வதில் மானுடம் காட்டு, கூடி வாழ்வதில் மானுடம் காட்டு. தேடி சென்று தியாகம் செய்திடு, தேடி சென்று தியாகம் செய்திடு. ஈட்டும் பொருளை இரண்டாய் பகிர்ந்திடு, ஈட்டும் பொருளை இரண்டாய் பகிர்ந்திடு. வாட்டம் ஓட்ட ஒரு பங்கை வழங்கிடு, வாட்டம் ஓட்ட ஒரு பங்கை வழங்கிடு. இரண்டாம் பங்கில் இயக்கிடு வாழ்க்கை, இரண்டாம் பொருளில் இயக்கிடு வாழ்க்கை. வறண்ட சோலையும் வளமாய் பூக்கும், வறண்ட சோலையும் வளமாய் பூக்கும். திரண்டு வந்து திருப்புகழ் பாடும், திரண்டு வந்து திருப்புகழ் பாடும். இருண்ட எழுசும் தோன்றும், சந்தை உயர்ந்து சரித்திரம் படைப்பாய், சிந்தையிலும் உயர்ந்து சரித்திரம் படைப்பாய். வந்தனம் சொல்லி வாழ்த்திடு உலகம், வந்தனம் சொல்லி வாழ்த்திடும் உலகம். மானுடம் உள்ளவனே மனிதன் ஆவான், மானுடம் உள்ளவனே மனிதன் ஆவான். வானுக்கும் மண்ணுக்கும் வரலாறாய் வாழ்வான், வானுக்கும் மண்ணுக்கும் வரலாறாய் வாழ்வான். நன்றி, வணக்கம். வெல்க தமிழ். மிக்க மிக்க நன்றி சோதரா. உண்மையில் நான் அப்படியே உறைந்து போனேன். அவர்களுடைய வாழ்த்து கவிதை எங்களுடைய பேரவையை வாழ்த்தி இருந்தார். மிக அற்புதமான வாழ்த்து. அதே போல எங்களை வாழ்த்தி வரவேற்பு சொல்லி இருந்தீர்கள் ஐயா. மிக்க நன்றியும். உண்மையில் ஒரு வரம், உங்களுடைய
வரிகளினால் நாங்கள் வாழ்த்தினை பெற்றிருக்கின்றோம். இத்தருணம் எங்களுக்கு ஒரு அற்புத தருணமாக அமைகின்றது. மிக்க நன்றியும் வாழ்த்துக்களும். உங்கள் பாதம் தொட்டு பணிந்து உங்கள் கவி வரிகளுக்கு என்னுடைய பின்னோட்டத்தை தருகின்றேன். இங்கே சொல்லி இருந்தார் மிக அற்புதமான ஒரு கவி. உண்மையில் சிந்தனை கூட்டில் செந்தமிழ் தேன்கள் என்று அப்படியே நான் உறைந்து போயிருந்தேன். சிந்தனை கூடு நெஞ்சாங்கூட்டில் என்று நான் அடிக்கடி என்னுடைய வரிகளில் எழுதுவதுண்டு பல இடங்களில். நெஞ்சாங்கூட்டில் போல் இங்கே சிந்தனை கூட்டில் செந்தமிழ் தேன்கள் என்று ஒரு அழகான வரிகளோடு இதற்கு மிஞ்சி இந்த கவிதையின் தலைப்புக்கு வேற ஏதும் தேவையில்லை. அந்த கூட்டுக்கு செந்தமிழ் தேன்கள் எவ்வாறு அவருடைய கவி வரிகள் ஒரு மரபு ஓடு நின்று பேசி இருக்கின்றன. புனிதம் காப்பதற்கு எங்களுக்கு இந்த மனிதத்தினை காப்பதற்கு புனிதம் தேவை. அந்த மானிடம் எவ்வாறு அவர் காத்தால் நாங்கள் இந்த வாழ்க்கையில் உயரலாம். அவங்க இறுதியில் சொல்லி இருந்தார் சிந்தையில் உயர்ந்து சரித்திரம் படைக்க வேண்டும் என்று சொல்லி. ஒருவன் சரித்திரத்தினை இந்த வாழ்க்கையில் அங்கு ஒரு வரியில் சொல்லி இருந்தார் மண்ணுக்கும் வானுக்கும் இடையில் இடைப்பட்டதில் வாழுகின்ற நாங்கள் சிந்தனையில் உயர்ந்தால் நிச்சயமாக சரித்திரம் படைக்கலாம் என்று இமயவரம்பன் சகோதரனுடைய கவி வரிகளோடு ஒட்டியதாக மனிதன் என்பவன் மானிடம் இருந்தால் மட்டுமே அவன் மனிதன் என்கின்ற சொல்லுக்கு அகராதி ஆகின்றான் என்று அற்புதமான வரிகள். மிக ஒவ்வொரு வரிகளுமே எனக்கு ஏதோ ஒன்றினைத்தான் இங்கே இருப்பவர்களுக்கு சொல்லி சென்றிருக்கின்றது. உண்மையில் நாங்கள் சுயத்தை நீ சுகமாக நினைக்காதே, உனக்காக உழைத்து அந்த சுகத்தை அனுபவிக்காதே, நீ பலருக்காக உழைத்து உன்னுடைய உதவும் கரங்களை ஒரு இடத்தில் சொல்லி இருந்தார். நீட்டு நீ அழகாக உன்னுடைய உதவும் கரங்களை நீட்டி செல் என்று சொல்லி அற்புத வரிகள் ஐயா. அத்தனை வரிகளிலுமே அங்கே ஆழ்மையான அற்புதமான வரிகள். மானிடம் காத்து நாங்கள் சிந்தையில் உயர வேண்டும் என்பதற்கு அற்புதமான வரிகளாக இருந்தன. உங்கள் வருகைக்கும் உங்களினுடைய இணையம் இடைவிடாது உங்களை தொந்தரவு செய்த போதும் தமிழ்ச்செல்வி அம்மாவிடம் சென்று உங்கள் கவி வரிகளை எங்களுக்கு தந்தமைக்கு மிக்க நன்றியும் வாழ்த்துக்களும் பாராட்டுதல்கள். நாங்கள் கூட இணையம் பிழை என்று சொன்னால் அங்காடு போய் வாசிப்பதற்கு நினைப்போமோ தெரியாது. அவ்வாறே நிறுத்திவிட்டு எங்களுடைய அடுத்த வேலைக்கு சென்று விடுவோம். ஆனாலும் ஓயாது நீங்கள் வந்து இந்த அற்புத கவிதையினை தந்து பல பேருடைய சிந்தைகளை தூண்டி இருக்கின்றீர்கள் ஐயா. இங்கே பார்த்தும் கேட்டும் கொண்டிருப்போருக்கு ஒரு அற்புத கவியினை படைத்திருக்கின்றீர்கள். மிக்க நன்றியும் வாழ்த்துக்களும் ஐயா. தொடர்ந்து மிக்க நன்றி பாராட்டுகளுக்கு நன்றி. மிக்க நன்றி. முதல் கவிஞராக இணைந்திருந்தீர்கள். உங்களை பற்றி ஒரு அறிமுகம் ஓரிரு வரிகளில் தர முடியுமா? எனக்கு இணையம் தடைப்பட்டு விடும் என்றதுக்காக நான் ஆரம்பத்தில் கேட்கவில்லை. மிக அழகான ஒரு மரபு கவிதை, மிக மகுடம் சூட்டிய ஒரு கவிதை. ஓரிரு வரிகளில் உங்களை பற்றிய அறிமுகத்தை தாருங்கள். மகிழ்ச்சி. நான் கல்லூரி பேராசிரியர், அரசு கல்லூரியில் பேராசிரியராக 32 ஆண்டு காலம் பணிபுரிந்து தற்சமயம் ஓய்வடைந்திருக்கிறேன். ஓய்விலே இப்பொழுது 2 ஆண்டாக இந்த நல்ல தொடர்பை மிக்க நன்றி புரிந்து கொண்டேன். அறிமுகப்படுத்தினார்கள் தமிழ்ச்செல்வி அவர்களும். எனவே அது ரொம்ப எனக்கு வாய்ப்பாக இருந்தது. இந்த கவிதை ரொம்ப ஈடுபாடோடு எழுதியதால் தான் நான் இதுல எப்படியாவது உங்களிடம் ஒளிபரப்பி உங்களுடைய கருத்துக்களை நான் பெற வேண்டும் என்று விரும்பினேன். இலக்கிய சோலை என்று ஒரு தமிழ் அமைப்பு இங்கு நடத்தி கொண்டு இருக்கிறேன். எனவே அது கிட்டத்தட்ட ஒரு 500 நிகழ்ச்சிகளாக தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கிறோம். அதை பற்றிய விவரங்களை எல்லாம் உங்களுக்கு நான் செய்திகள் மூலம் அனுப்புகிறேன். நன்றி. மிக்க நன்றி. புரிந்து கொண்டேன். உங்களுடைய மகுடம் சூட்டிய கவிதைக்கு அனுபவ சார்பான வாழ்த்துக்களையும் பணிந்து வணங்கி மகிழ்ந்து கூறிக்கொள்கிறோம். மிக்க நன்றி உங்கள் வருகைக்கும் கவித்தரகைக்கும் மிக்க நன்றி. அடுத்ததாக எங்கள் பன்னாட்டு கவியரங்கில் சுவிஸ் நாட்டிலிருந்து அபிராமி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தொடர்ந்து பொன்னம்பலம் சகோதரர் அவர்கள் தயாராக இருக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். வாருங்கள் அபிராமி. அனைவருக்கும் வணக்கம்.
அமெரிக்கா முத்தமிழ் இலக்கிய பேரவை நிறுவனர் தாலை உதயநீசன் அண்ணா அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு இங்கே நெறிப்படுத்தி கொண்டிருக்கும் எங்களுடைய மதிப்புறு திருமகள் அம்மா அவர்களுக்கும் கவித்திறனாய்வு நிகழ்விலே மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கும் எங்களுடைய அன்பு சகோதரி கவிஞர் சுகுணா சுதாகரன் அவர்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்தினையும் கூறிக்கொண்டு என்னுடைய உடனே வந்த இந்த கவிதை டக்குன்னு போய் இணையோணும் என்றதுக்காக வேண்டி ஓடி வந்தேன் ஆர்வமாக இணைத்துக் கொள்கின்றேன். நன்றி. கவித்தலைப்பு சிந்தையில் மானுடன் காப்போம். சிந்தையில் உயர்ந்து மானுடன் காப்போம். மாநிலம் தாண்டி மனிதம் பேசும் நேரம் இது. சிந்தையில் உயர்ந்து மானுடம் காப்போம். மாநிலம் தாண்டி மனிதம் பேசும் நேரம் இது. கட்டிடம் எழுப்பும் உலகில் மனங்கள் இணையும் வேளை இது. சிந்தை உயர்ந்திடில் சிகரம் நம்மடியில் தானே. சிந்தை உயர்ந்திடில் சிகரம் நம்மடியில் தானே. சிறு சிந்தை சுருங்கினால் சிறைதான் உலகம்தானே. அறிவால் விண்ணை தொட்டோம் ஆனால் அன்பால் மனதை தொட்டோமா? அறிவால் விண்ணை தொட்டோம் ஆனால் அன்பால் மனதை தொட்டோமா? இயந்திரம் வளர்த்தோம் ஆனால் இரக்கம் வளர்த்தோமா? மொழி வேறென்று முகம் திருப்பும் மனிதனே, உன் சத்தம் சிவப்பே, அவன் சத்தம் வேறா சொல்லு. மதம் பெயரால் மனிதனை வெட்டும் கைகளே, அந்த கையில் அம்மா கொடுத்த அன்பு இல்லையா? மதம் பெயரால் மனிதனை வெட்டும் கைகளே, அந்த கையில் அம்மா கொடுத்த அன்பு இல்லையா? பிரிவுகள் பேசாதே, பிணைப்புகள் மட்டும் பேசட்டும். பிரிவுகள் பேசாதே, பிணைப்புகள் மட்டும் பேசட்டும். பகைமைகள் வேண்டாம், பாசங்கள் பெருகட்டும். பகைமைகள் வேண்டாம், பாசங்கள் பெருகட்டும். கண்ணீரை துடைப்பதே கைகளில் கைகோத்து கருணையால் நடப்போம். காயங்கள் உருவாக்குவது மனிதனுக்கு ஏற்ற வேலைதானா? காயங்களை உருவாக்குவது மனிதனுக்கு ஏற்ற வேலைதானா? சிந்தை உயர்த்துவோம், சிறுமையை உடைத்து மானுடன் காப்போம். சிந்தை உயர்த்துவோம், சிறுமை உடைத்து மானுடன் காப்போம். மக்களாக மட்டும் இல்லாமல் மனிதர்களாக வாழ்வோம். நன்றி. நாம் எல்லாம் ஒன்றென நாளை உருவாக்கி நம்பிக்கையாய் உலகை வெல்வோம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அபிராமி அம்மா. நீண்ட நாட்களின் பின் நேரடியாக அன்றொரு நாள் இன்றொரு நாள் என்று நான் கவிதை எழுத வேண்டும். அன்றும் இன்றும் என்றும் எங்களோடு இணைந்திருக்கின்ற எங்கள் அன்பு சகோதரி. ஆரம்ப காலங்களில் நான் ஒன்றாக அந்த களங்களில் செல்வதும் கவிதைகளை ரசிப்பதும் மீண்டும் பின்னோட்டங்கள் சொல்லுவதுமான ஒரு அழகிய வாழ்க்கையினை அன்று வாழ்ந்திருந்தோம். இன்றும் ஓடோடி வந்து இந்த அரங்கிலே பங்கு பெற்றுமைக்கம்மா உங்களுடைய வேலை பழுக்களுக்கு இடையில் பங்கு பெற்றி அந்த இங்கு சொல்லால் மட்டும் இல்லாது செயலால் சொல்லி இருக்கின்றீர்கள். அந்த இன்று நடைபெறுகின்ற இந்த அரங்குக்கு ஓடி வந்து செயலினால் உங்களினுடைய கவியினை எங்களுக்கு வடித்திருக்கின்றீர்கள் அம்மா. மிகவும் அற்புதமான வரிகளுக்கு அப்பால் ஒரு உணர்ச்சி பூர்வமான கவிதையாக உங்களுடைய கவி வரிகள் பல கேள்விகளை பல பேரிடம் கேட்கின்ற கேள்விகளாக எங்களோடு வாழுகின்றவர்களையே நாங்கள் தொட்டு கேட்கின்ற கேள்விகளாக பல கேள்விகள் இங்கு வரிகளாக அமைந்திருக்கின்றனம்மா. மிக்க நன்றி. சிந்தையில் உயர்ந்து மாநிலம் தாண்டி நாங்கள் இந்த சிந்தையில் உயர்ந்து மானிடம் காப்போம் என்கின்ற வரி நான் இந்த கவிதையை தலகீழாக ஒரு வரியோடு கடந்த கிழமை கொடுத்திருந்தோம். செல்வராஜ் ஐயா தலைமையில் இந்த கவியரங்கு நடப்பதாக. அது ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால் அன்று நடைபெறாமல் நான் திரும்ப அதை யோசித்து பார்க்கின்ற போது எனக்கு அதை தலைகீழாக மாற்றி கொடுத்தால் இன்னும் நன்றாக இருக்கும் என யோசித்தேன். அப்போதுதான் தானாக வந்தது சிந்தையில் உயர்ந்து நாங்கள் எவ்வாறு இந்த மானிடத்தை காக்கலாம் என்று சொல்லி. ஆனால் இங்கு எதிர்பார்த்ததை விட பல அற்புதமான ஆக்கப்பூர்வமான ஆரோக்கியமான கவிவரிகள் அத்தனை பேருடைய கவிவரிகளாகவும் இருந்தனவும் அந்த விதத்தில் மாநிலம் தாண்டி மனிதம் பேசும் நேரம் இது என்று ஆரம்பித்திருந்தீர்கள். மிக அற்புதம். இடம் எங்களுக்கு பெரிதல்ல. நாங்கள் எங்கே இருந்தாலும் எவ்வளவற்றை இழந்து நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம். பல வயல்களுக்கு அப்பால் கடல்கள் தாண்டி கண்டங்கள் தாண்டி நாடுகள் தாண்டி பல இன்னல்களை அனுபவித்து நாங்கள் தாண்டி வந்தாலும்
அந்த இரத்தத்துள் தோய்ந்து வந்தாலும் நாங்கள் மாறி இருக்கின்றோமா என்றால் இல்லை என்பதுதான் இங்கு விடையாக இருக்கின்றது. அது மிகவும் ஒரு எப்படி சொல்வது, எங்கள் இனத்துக்கே ஆன ஒரு என்ன, அது ஒரு சாபக்கேடு என்றுதான் சொல்ல வேண்டும். நாங்கள் இன்று கதைப்போம், இன்று எங்களுக்கு ஒரு துக்கம் வந்தால் அதை உடனடியாக கதைச்சுக் கொள்வோம். ஆனால் மாற்றம் இருக்கின்றதா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. அந்த வகையிலே எங்களுடைய கவிதை இருக்கின்றது. அம்மா, சிந்தையில் உயர்ந்து நாங்கள் மானிடம் காக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு அறிவால் உயர்ந்து விண்ணை தொட்டோம், ஆனால் அன்பினால் உயர்ந்து நீங்கள் மனங்களை தொட்டீர்களா என்று ஒரு மிகவும் ஒரு உணர்ச்சி பூர்வமான, அத்தனை பேரையும் என்னை உட்பட எல்லோரையும் கேட்கின்ற ஒரு கேள்வி. உண்மையில் எல்லோரும் நாங்கள் கல்வியினால் உயர்ந்து இந்த விண்ணை தொட முயல்கின்றோம், தொட்டிருக்கின்றோம். ஆனால் ஒவ்வொருடைய மனத்தினையும் நாங்கள் அன்பினால் தொட்டிருக்கின்றோமோ என்று கேட்கின்ற கேள்விக்கு இல்லை என்பதுதான் விடையாக இருக்கின்றது. பகைமைகள் வேண்டாம், நாங்கள் பாசங்களை மட்டுமே விதைப்போம் என்று சொல்லி இருந்தீர்கள். காயங்களை உருவாக்குவது தானா உன்னுடைய வேலை என்று ஒரு சவுக்கினால் அடிக்கின்ற மாதிரி அபிராமியினுடைய கவிவரிகள் இருந்தன. அம்மா, காயங்களை உருவாக்குகின்றாய் நீ, அது மனத்திலும் அந்த காயம் இருக்கின்றது, எங்களினுடைய உடலிலும் ஆக்குகின்றாய், மனத்திலும் ஆக்குகின்றாய், அதுதானா உன் வேலை? இல்லவே இல்லை. மனிதா, நீ சிந்திச்சு இந்த இன்றைய காலகட்டத்திலே உன்னுடைய மனத்தினை நீ மனிதனாக வாழ்வதற்கு பல பேர் உன்னுடைய வரிகளிலே மானிடம் என்றால் என்னென்று அவர்கள் அற்புதமாக விட்டு சென்றார்கள். இன்று ஒட்டுமொத்தமாக அத்தனை பேருடைய கவிகளோடு அவற்றுக்கு அணி சேர்ப்பதாக இந்த மானிடம் என்றால் என்ன, அது எவ்வாறு காக்கப்பட வேண்டும், மானிடனாக வந்தவன் நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் என அபிராமி உங்களுடைய பல கேள்விகளோடு இந்த கவிவரிகள் அமைந்ததம்மா. உடனடியாக உங்கள் சிந்தையில் தோன்றியவற்றை எழுதி இந்த கவியரங்கில் படைத்த உங்களுக்கு மிக்க நன்றிகளும் வாழ்த்துக்களும் அம்மா. தொடர்ந்து நாங்கள் சகோதரத்துவமாக மானிடம் காப்பவர்களாக இருப்போம் என கூறி நன்றி கூறுகின்றேன் அம்மா. வாழ்த்துக்கள். மிக்க நன்றி அம்மா சுனாம்மா. நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் ஓடோடி இந்த தலைப்பை தான் என்னுடைய மனதை தொட்டது, கட்டாயம் இணையோணும் என்று சொல்லி உடனடியா வந்து நான் அது எனக்கு உண்மையா எனக்கு பிடிச்சிருந்தது அந்த தலைப்பு. இதை எடுத்து உரைக்கணும் என்ற ஒரு ஆர்வமா ஓடி வந்த நான் அந்த வகையிலே என்னுடைய கவிதையை மிக சிறப்பாக தட்டி கொடுத்து அதுக்கு இன்னும் உயிர் கொடுத்திருக்கிறீங்க. அதுக்கு உங்களுக்கு மிக சிறப்பான நன்றிகளும் பாராட்டுகளும். உங்களுடைய தமிழ் பணி இன்னும் இன்னும் மேலோங்கனும் எல்லோருடைய மனங்களிலும் வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடும் தமிழ் பண்போடும் வாழ்த்துகின்றேன். அமெரிக்கா முத்தமிழ் இலக்கிய பேரவை உறுப்பினர்கள் அனைவருக்கும் மற்றும் உதயநேச அண்ணா அவர்களுக்கும் எங்களுடைய சிறப்பான நெறியாள தொடர்ந்து நெறிப்படுத்தி கொண்டிருக்கிற திருமகள் அம்மாவையும் சொல்லி விட்டுவிட முடியாது, ரவி அம்மாவையும் விட்டுவிட முடியாது. அத்துணை பேரையும் என் நெஞ்சில் நிறுத்தி இந்த கவியை உங்களுக்காக படைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அம்மா, மிக்க நன்றி. தங்கள் வருகைக்கும் கவிதற்கைக்கும் உண்மையில நேரம் கிடைப்பது அருமை உங்களுக்கு. என்றாலும் ஓடி வந்து கவிதை தந்தமைக்கு அனைவர் சார்பான வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் மிக்க நன்றி. அடுத்ததாக எங்களுடைய அன்பு சகோதரன் முனைவர் பொன்னம்பலம் சகோதரர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாருங்கள் சகோதரா. அனைவருக்கும் வணக்கம்மா. இந்த மாலை 6 மணியில் தான் நான் இந்த போட்டியை நான் பார்த்தேன். அதற்கு பிறகு குறுகிய காலகட்டத்தில் என்னால் முடிந்த அளவுக்கு கவிதையை எழுதியிருக்கிறேன். அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பேரவை மற்றும் அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சி இணைந்து வழங்கும் பன்னாட்டு கவியரங்கம் எண் 168. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். கவியரங்க தலைமை கவிஞர் சுகுணா சுதர்சன் அவர்களுக்கும், நிறுவனர் தாளை ஐயா அவர்களுக்கும், நெறியாளர் மதிப்பூர் முனைவர் திருமகள் ஸ்ரீ பத்மநாதம் அவர்களுக்கும், கவி பாடிய மற்றும் கவி பாடவருக்கும் கவிஞர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை சமர்ப்பித்து இதோ என் கவிதை. தலைப்பு: சிந்தையில் உயர்ந்து மானிடம் காப்போம். உயர்ந்த சிந்தனையும் அன்பும் மனிதநேயம் வளர்த்திடும். உயர்ந்த சிந்தனையும் அன்பும் மனித நேயம் வளர்த்திடும். துன்பம் வருபவர்களுக்கு உதவிடு, உதவுபவர்களுக்கு உதவிடு, துயரம் நீக்கிடு. துன்பப்படுபவர்களுக்கு உதவிடு, துயரம் நீக்கிவிடு. மன்னிக்க கற்றிடு, மறக்கவும் பழகிடு. மன்னிக்க கற்றிடு, மறக்கவும் பழகிடு. சமூக நல்லிணக்கத்தை போற்றிடு, சமூக சிந்தனையை வளர்த்திடு. சமூக நல்லிணக்கத்தை போற்றிடு, சமூக சிந்தனையை வளர்த்திடு.
சிந்தையை உயர்த்திடுவோம், மானிடத்தை காத்திடுவோம். சிந்தையை உயர்த்திடுவோம், மானிடத்தை காத்திடுவோம். உற்ற நேரத்தில் உதவிடு, மகிழ்ச்சியை அளித்திடு. உற்ற நேரத்தில் உதவிடு, மகிழ்ச்சியை அளித்திடு. மானிடம் உயர உழைத்திடு, மனித பண்பை போற்றிடு. மானிடம் உயர உழைத்திடு, மனித பண்பை போற்றிடு. சிந்தையில் மனிதம் உயர்ந்திட, மானுடத்தின் பெருமையை உணர்ந்து வாழ்ந்திடுவோம். சிந்தையை மனிதன் உயர்த்திட, மானிடத்தின் பெருமையை உணர்ந்து வாழ்த்திடுவோம். வாழ்க்கை திறன்களை வளர்த்திடுவோம், மனநலம் பேணிடுவோம். வாழ்க்கை திறன்களை வளர்த்திடுவோம், மனநலம் பேணிடுவோம். தன்னலமற்ற சேவை செய்திடு, முழுமையான ஆற்றலை வெளிப்படுத்து. தன்னலமற்ற சேவையை செய்திடு, முழுமையான ஆற்றலை வெளிப்படுத்திடு. மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம், நலமுடன் வாழ்ந்து நற்குணங்களை பேணிடு. மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம், நலமுடன் வாழ்ந்திடு, நற்குணங்களை பேணிடு. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். மிக்க நன்றி ஐயா. உங்களுக்கும் மலரப் போகும் புத்தாண்டில் அத்தனை செல்வங்களும் கிடைத்து வாழ நாங்களும் எங்களினுடைய அவை சார்பில் வாழ்த்திக் கொண்டு மிக அற்புதமான கவி வரிகள் சொல்லியிருந்தார். உயர்ந்த சிந்தனை தான் மனிதனாக வாழ வைக்கும். சிந்தையில் எங்களுடைய எண்ணங்களில் எப்போதும் உயர்வு வேண்டும். சிந்தையில் உயர்ந்தால் வாழ்க்கையில் மனிதத்தை காக்கலாம். இங்கே சொல்லி இருந்தீர்கள், மனிதன் மானிடம் காக்க வேண்டுமாயில், மனிதனாக வாழ வேண்டுமாயில் அங்கே மானிடம் காக்கப்படுகின்றது. மன்னிக்க கற்றிடு என்று ஒரு அற்புதமாக மன்னிப்பு பற்றி இங்கே உங்களுடைய கவிவரிகள் பேசி நின்றன ஐயா. மன்னிக்க கற்றிடு, மறக்கவும் செய்திடு. உண்மையில் மன்னிக்க தெரிந்தவன் தான் மனிதன். மன்னிப்பு ஒன்றுதான். நாங்கள் மன்னிக்காவிட்டால் வாழ்க்கையில் விரோதங்கள் தான் எஞ்சி நிற்கும், விஞ்சி நிற்கும் எங்களுடைய வாழ்க்கையில். இங்கே அற்புதமான வரிகளில் சொல்லி நின்றீர்கள். சமூக சிந்தனையை நீ வளர்த்திடு என்று சொல்லி இருந்தீர்கள். சமூகத்துக்காகவும் உன்னை கொஞ்சம் ஈடுபடுத்தி அவனோடு தனித்து உன்னுடைய வாழ்க்கையில் குறுகிய வாழ்க்கையில் தனித்து உன்னை பற்றி சிந்திக்காது சமூகத்தோடு உன்னை பிணைத்து சமூக சிந்தனையை வளர்த்திடு என்று அற்புத வரிகளாக சமூகத்தோடு உங்களுடைய கவி வரி பாடி நின்றது. சிந்தையை நாங்கள் உயர்த்துகின்ற போது அங்கே எவ்வளவு எல்லாம் எங்களுக்கு கிடைக்கும் நற்பலன்கள் என்பதில் இங்கே சொல்லி நின்றீர்கள். உச்ச நேரத்தில் உதவிட வேண்டும். அந்த உதவுகின்ற போது எப்போது அவனுக்கு தேவை இருக்கின்றதோ அவனுக்கு அந்த தேவையுள்ள நேரத்தில் நீ உதவ வேண்டும். இருக்கின்ற போது கொண்டு போய் அந்த உதவிகளை செய்வதால் எந்தவித பலனும் கிடைக்காது. அப்ப சிந்தையில் உயருகின்ற போது மனிதத்தை வளர்க்கின்ற போது உற்ற நேரத்தில் நீ உதவிட வேண்டும் என்று சொல்லி இருந்தீர்கள். மனித பண்பை போற்றி மானிடத்தின் பெருமைகளை நீ உணர்ந்து மனிதனாக வாழ வேண்டும். மனநலம் காக்கின் அத்தனையும் எங்களுக்கு கிடைத்து விடும் என அற்புத வரிகளோடு ஐயா, அத்தனை வரிகளிலும் நீங்கள் புனைந்த வரிகள் சிந்தையில் உயர்ந்து மானிடம் காப்பதற்கான கவிகளாக இருக்கின்றன. உங்கள் வருகைக்கும் அற்புதமான கவி படைப்புக்கும் மிக்க நன்றி ஐயா. மிக்க நன்றி. நன்றி அம்மா. வணக்கம். மிக்க மிக்க நன்றி சகோதர. பன்னாட்டு கவியரங்கில் எப்போதும் அற்புதமான கவிதரம் ஒரு அன்பு சகோதரர். மிக்க நன்றி. வளமை போலவே உங்கள் சிறப்பான கவி தந்தீர்கள். மிக்க நன்றி. நம்முடைய சிறப்பான வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்றோம். மிக்க நன்றி. அடுத்ததாக இப்பொழுது இணைந்திருக்கும் அத்தனை பேரும் கவி தந்து விட்டார்கள். இப்பொழுது நிறைவு நேரம் நெருங்குகிறது. இன்றைய கவித்தலைமை சுகுணா சுதாகரன் அவர்கள் தன்னுடைய நிறைவு கவிதையினை தந்து அரங்கினை நிறைவு செய்யுமாறு அன்போடு வேண்டுகிறது. வாருங்களம்மா. மிக்க நன்றி. நீண்ட 2 மணித்தியாலங்கள் ஆகிவிட்டன. மிக்க நன்றியும் வாழ்த்துக்களும். என்னுடைய கவியாக நான் ஒரு 8 வரிகளில் இருக்கின்றது. ஓகே. அத்தனை பேருக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறி இந்த நிறைவு கவிதையினை உங்களுக்காக தர இருக்கின்றேன். ஆளுமை கவிகளோடு இணைந்து என்னுடைய இந்த சிறு கவியையும் உங்களுக்காக படைக்கலாம் என நினைக்கின்றேன். அழுக்காறு இல்லா சிந்தையில் உயர்ந்து மானிடம் காப்போம். அழுக்காறு இல்லா அகங்களை மலர்ந்து அழுக்காறு இல்லா அகங்களை மலர்ந்து ஒழுக்கமும் தூய்மையும் ஊதியே வென்று ஒழுக்கமும்
தூய்மையும் ஓதியே வென்று இழுக்கு இல்லா இனிய தோளினை இழுக்கு இல்லா இனிய மனதினை முழுக்க கொடுத்து முகவரி காப்போம். இழுக்கு இல்லா இனிய மனதினை முழுக்க கொடுத்து முகவரி காப்போம். சாதி மத பேதமதை சாதி மத பேதமதை சாதிக்காது வாழ்ந்துவிடு. சாதி மத பேதமதை சாதிக்காது வாழ்ந்துவிடு. மோதியும் முட்டிடா பண்பால் உயர்ந்துவிடு. மோதியும் முட்டிடா பண்பினை போற்றி உயர்ந்துவிடு. மோதியும் முட்டிடா பண்பினை வளர்த்தினே உயர்ந்துவிடு. நாதிகள் அற்றோர் நலமதை பேணிவிடு. நாதிகள் அற்றோர் நலமதை பேணிவிடு. மேதினி தன்னில் மேவிட வாழ்ந்துவிடு. மேதினி தந்தில் மேவிட வாழ்ந்துவிடு. மெய்மை கொண்டே மெல்லென உயர்ந்திடு. மெய்மை கொண்டே மெல்லென உயர்ந்திடு. பொய்மை இல்லா பொய்யா வாழ்வினை வாழ்ந்திடு. பொய்மை இல்லா பொய்யிலா வாழ்வினை வாழ்ந்திடு. பொய்மை இல்லா பொய்யிலா வாழ்வினை வாழ்ந்துவிடு. மெய்மை கொண்டே மேலோங்கி வாழ்ந்து மானிடம் காத்து சிந்தையை உயர்த்திடு. சிந்தையில் உயர்ந்து மானிடம் காத்து வாழ்வாங்கு அத்தனை பேரும் வாழ வேண்டும் என உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி உங்களுடைய அற்புத கவிதைகளுக்கு அத்தனை பேருடைய பாதம் தொட்டு பணிந்து இந்த அற்புதமான அரங்கில் வந்து கவி படைத்த அத்தனை கவி பெருமக்களையும் வாழ்த்தி வணங்கி பாதம் தொட்டு பணிந்து நன்றி கூறுகிறேன். மிக்க நன்றியும் வாழ்த்துக்களும் பாராட்டுதல்களும். மிக்க நன்றி. இன்று கவி தலைமையாக வந்து மிக சிறந்த பின்னூட்டங்களால் அனைவர் மனங்களை கொண்ட தலைமை சுதாகரன் அவர்கள் நிறைவு கவிதை மிக அற்புதமாக அமைந்திருந்தது. அழுக்காறு இல்லாத மனிதராக இருக்க வேண்டும் என்று அற்புதமாக கூறியிருக்கிறீர்கள். சாதி மத பேதமற்ற ஒரு சமத்துவ உலகத்தை காண வேண்டும் என்று தந்திருக்கிறீர்கள். பொய்மை இல்ல, உண்மையிலே பொய்மை நிறைந்த ஒரு சமூகமாக மாறிவிட்டது. உதட்டளவில் எல்லாவற்றையும் போய் சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். உள்ளத்தில் இருந்து வார்த்தைகள் வருவதே இல்லை. அவ்வாறு உயிரிலும் உள்ளத்திலும் இருந்து வர வேண்டும் வார்த்தைகள். அவ்வாறு உதட்டளவில் போய் கூறி பொய்மை வாழ்க்கை வாழும் மாந்தர்களை நாங்கள் பலவாறாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எல்லாவற்றையும் களைந்து மிக அருமையான உலகம் தோன்ற வேண்டும் என்ற அற்புதமான கருத்துக்களை தந்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். இப்பொழுது நிறைவு நேரம். உண்மையில் இந்த நீங்களே உங்களுடைய அபிப்பிராயத்தையும் கூறி நன்றி உரை கூறி நிறைவு செய்யுமாறு அன்போடு வேண்டுகிறேன். வாருங்கள். மிக்க நன்றியும் வாழ்த்துக்களும். அத்தனை பேருக்கும் பின்னோட்டங்களாலும் இடையிலும் சொல்லிவிட்டு எங்களுடைய நேரம் கடந்து நிற்கின்றது. மிக அற்புதமான பணியும் செய்து கொண்டிருக்கின்ற எங்கள் அன்பு அண்ணாவுக்கு உங்கள் அனைவர் சார்பிலும் உண்மையில் இந்த அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பேரவையானது மிக ஒரு எப்படி சொல்லுவது, மிக ஒரு உன்னதமான சேவையினை இந்த பன்னாட்டு கவியரங்கம் மூலம் செய்து வருகின்றது. பல நிகழ்வுகள் எங்களுக்கு இருந்தாலும் இந்த கவியரங்கமானது எங்களுடைய இலக்கிய பேரவையிலும் சரி, முத்தமிழ் தொலைக்காட்சியிலானாலும் சரி ஒரு முதலிட நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த நிகழ்வுக்கு எப்போதும் களத்தினை தருவதற்கு அண்ணா பின்னப்பதில்லை. அந்த களத்தினை எங்களுக்காக வாரந்தோறும் தந்து எங்களை வழிபடுத்தி செல்லுகின்ற எங்கள் அன்பு அண்ணன் முனைவர் தாளை உதினேசன் அண்ணாவுக்கு இத்தருணத்தில் மீண்டும் நன்றிகளையும் பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் உங்கள் அனைவர் சார்பிலும் கூறிக்கொண்டு எங்களினுடைய இந்த பன்னாட்டு கவியரங்கமானது இன்று 168வது அரங்கினை வென்று 169வது அரங்குக்குள் அடுத்த கிழமை காலடி வைக்க காத்திருக்கின்றது. அது மரபு கவியரங்கமாக, பொது கவியரங்கமாக, தன்முனை கவியரங்கமாக, கைக்கு கவியரங்கமாக மலர்ந்து மனம் பரப்புகின்றது. இத்தனையையும் திட்டமிட்டு தக்கதோர் தலைமைகளை கொண்டு வந்து நெறியாள்கை செய்யும் பன்னாட்டு கவியரங்கத்தின் பொறுப்பாளராக இங்கே இருந்து கொண்டு அத்தனை பேரையும் அன்பினால் பிணைத்து உறவு பாலமாக இருந்து கண்டங்கள் தாண்டியும் எங்களினுடைய உறவினை பலப்படுத்தும் உறவாக எங்களுடைய பன்னாட்டு ஒருங்கிணைப்பாளர் மதிப்பு முனைவர் திருமகள் ஸ்ரீ பத்மநாதன் இருக்கின்றார் என்பது இங்கே இருக்கின்ற அத்தனை பேருக்கும் தெரியும். அன்று தொட்டு இன்று வரை என்னையும் இந்த கவி பயணத்திலே இணைத்துக் கொண்டு செல்லுகின்ற எனது அன்பு அக்காவுக்கு இத்தருணத்தில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் உங்கள் அனைவர் சார்பிலும் கூறிக்கொண்டு இங்கே எங்களுக்கு களத்தினை தருவதோடு மட்டுமல்லாது தளத்தினை தந்து அதனை தான் இருந்து இயக்கிக் கொண்டு அத்தனை இடங்களுக்கும் எங்களை காட்டிக்கொண்டு
அழகாக காட்டி நிற்கின்ற அன்பு தொழில்நுட்பவியலராக இருக்கின்ற எங்கள் அன்பு தங்கை மேரிக்கும் உங்கள் அனைவர் சார்பில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, என்றுமே எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் கூறுவார், கவிஞர்கள் இல்லை என்றால் இந்த கவி அரங்கு இல்லை, தான் இல்லை என்று சொல்லி, அந்த வகையிலே இந்த அரங்கினை அண்ணா தந்து மேரி இயக்கி ஒரு அக்கா நெறியாள்கை செய்து கொண்டிருந்தாலும் ஒவ்வொரு கிழமையும் வந்து ஒவ்வொரு தலைமை பொறுப்பேற்று இந்த தலைமைகளுக்கு தலைப்புக்கு மேற்ப கவிகளை புனைந்து உங்களினுடைய ஆக்கப்பூர்வமான கவிகளோடு உங்கள் அற்புத நேரங்களை எங்களுக்காக அர்ப்பணிக்கின்ற அன்பு ஆளுமை கவி பெருமக்களுக்கு இத்தருணத்தில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் கூறிக்கொண்டு, இத்தருணத்தில் எங்களினுடைய இணையத்தில் பார்த்தும் கேட்டும் மகிழ்ந்து அற்புத பின்னோட்டங்களை கொடுத்து எங்களுக்கான ஒரு பேரினை இன்று தந்திருக்கின்ற எங்கள் தொப்புள் கொடி உறவுகளான அத்தனை பேருக்கும் இத்தருணத்தில் நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுதல்களும். மிக்க நன்றி அத்தனை பேருக்கும். நன்றி. மிக்க நன்றி. இந்த 168வது அரங்கத்தை, பன்னாட்டு கவியரங்கத்தை மிகுந்த மகிழ்வோடும் மன நிறைவோடும் நான் நிறைவு செய்கிறேன். அடுத்த வாரம் வசந்தத்தின் வருகை, வசந்த காலம் ஆரம்பிக்க இருக்கிறது. சித்திரை வருடத்தோடு நாங்கள் வசந்த கால வருகையாக அந்த 3வது வாரமாக, இம்மாதத்தின் 3வது வாரம் தன்மனை கவியரங்கமாக மலரும். அந்த வகையில் அனைவரும் வந்து இணைய வேண்டும் என்ற வேண்டுகோளோடு மிகுந்த மன மகிழ்வோடும் மன நிறைவோடும் இந்த அரங்கினை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.